இந்தியாவில் பார்க்கும்போது இந்த துறைக்கு படிக்கிறதுக்குன்னு ஒரு இது இருக்கு. ஐபிஎஸ் படிங்க, ஐஏஎஸ் படிங்க, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ் எக்ஸாம். ஓகே, ஏன் வந்து மலேசியால இந்த இதை படிங்க, இதை நீங்க படிச்சீங்கன்னா பிடிடி ஆஃபீஸர் ஆக முடியும். ஓகே, பிடிடி ஆஃபீஸர் புகாவாய் இப்போ தபேர் டிப்ளமாத்திக்கு ஏன் இந்த ஊக்கம் கொடுக்க மாட்டாங்க? எதை படிச்சாங்க போகும்? பிஎஸ்எம் இந்த எல்லா கட்சியும் மற்ற கட்சி இந்தியர் கட்சி இல்லாம கிராஜான் கவர்மெண்ட் கூட இல்லாத கட்சிகள் வந்து நேற்று வந்து ஒரு பெரிய மீட்டிங் நடந்துச்சு. என்னன்னா நம்ம வந்து ஒரு நேஷனல் ஃப்ரானா போவோம், எல்லாம் வந்து இந்த ஒரு பயம் இருப்போம், எதிர்கட்சி கீழே இருப்போம். ஸோ சீட்டை பற்றிலாம் ஒன்றும் பேச கிடையாது. இந்த ஒற்றுமையை எவ்வளோ கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு நேற்று ஒரு பெரிய மைல் ஸ்டோன் தான் சொல்ல முடியும். பெரிய ஸ்டெப்ல அது மீட்டிங் எடுத்துருக்கு. பிரைம் மினிஸ்டர் யாரா வேணாலும் வந்துட்டு போறாங்க. இப்போ அன்வார் வந்துட்டோடனே வந்து இந்தியாவோட தலைவிதி மாறிடுச்சு தான், இருந்ததுக்கு மோசமாயிருச்சு. ஸோ அன்வார் தூரம் அன்வார்னா சியாப்பா நாய், இது வந்து ஒரு நெரட்டிவ், அந்த கட்சிக்காரங்க பண்ற நெரட்டிவ். ஆனா வந்து அன்வார் இருந்தால் தான் பொலிட்டிக்கல் ஸ்டேபிளா இருக்கும். கமான்லாம் அன்வார் இஸ் த காஸ் ஃபார் ஆல் த பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி. தான் பண்றாருன்னு நான் சொல்ல. என் பார்வைக்கு பண்றது வந்து, நான் பிரசிடண்டா இருக்கிறப்ப என்னால அமைச்சர் ஆக முடியாது, இன்னொரு அமைச்சர் எப்படி வரலாம்? அவர் சரவணன் அமைச்சர் ஆனார்னா கட்சி அவருடைய கொண்டு மினிஸ்டர் தலைவர்ன்றது வேற. தக்லாஷ் படம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான். என்னத்தான் வந்து சிலம்பரசன் வந்து கமலஹாசனுக்கு விசுவாசமா இருந்தாலும் கமலஹாசனுக்கு ஒரு நொடியில் சந்தேகம் வரும். அந்த மாதிரியான அது ஏன் வந்துக்கிட்டு அதுக்கு மினிஸ்டர் போசே வேணாம், அப்போ நாங்கள் எடுத்துக்கலாம், நாங்கள் எப்படி இருக்கோம், எங்களை ஏசிக்கோங்க, எங்களுக்கு 1.5 பில்லியன் சொத்து இருக்குது, இதுலேயே நிற்காம நாங்கள் அப்படி எங்களை பார்த்துக்கிறோம் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணும். வெட்டி பெற்று அல்ல அவசியமான அரட்டை, நாட்டு நடப்பு அரசியல் பிழைப்பு அனைத்தும் பேசும் அரட்டை. பெயர்கள் பதியும் உண்மை விடியும், கேள்விகள் பூக்கும் தீர்வுகள் காய்க்கும், அதை உருவாக்கும் அரட்டை மரம். அரட்டை மரம், சதீஷ் சேம்பாங் பக்கோ அரட்டை மரம் 96வது எபிசோட். டேவிட், மீண்டும் நம்ம கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்புங்க. நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இப்போ 5000 மேலே நம்ம ஆரம்பித்து ஐ திங்க் இதோட வந்து ஏறக்குறைய 2 வருஷம் ஆக போகுது. டேவிட், 1 வருஷம் 10 மாதம், 1 வருஷம் 9 மாதம். 9 மாதத்தில் 5000 ஃபாலோவர்ஸ் இப்போ தான் வந்திருக்காங்க, சப்ஸ்கிரைபர்ஸ். பட் அதான் நம்ம சொல்கிற மாதிரி தான் டேவிட், இது கிவ் அப் பண்ணாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்க. ஏன்னா நம்ம கன்சிஸ்டண்டாக செய்கிறோம். அது இன்னொன்று வந்து மற்ற எல்லாரையும் போல் வந்து, இன்ஃபேக்ட் நான் கூட சொன்னேன் நம்ம மலாயில் செய்வோம் அந்த பாட்காஸ்ட்டை. நீங்கள் தான் சொன்னீங்க வேணாம், தமிழில் யாரும் வந்து இந்த மாதிரி வந்து அரசியல் பேசி ஃபுல்லாக தமிழ்லேயே செய்யலை, மலாய்க்காரங்களுக்கு நிறையா பாட்காஸ்ட் இருக்குது, நீங்கள் தமிழ்லேயே செய்யுங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. அந்த அடிப்படையில் தான் நம்ம தமிழ்லேயே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் பார்க்குறாங்க 5000லேருந்து 6000 பேர் பார்த்துட்றாங்க. பட் ஆனால் இவென்ச்சுவலி வந்து அந்த 5000லேயே சப்ஸ்கிரைபர் நிற்கிது. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அதுதான் முக்கியம். ஏன்னா நம்ம பேசுகிற டாப்பிக்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க, நீஷான டாபிக், யாரும் பேசாத டாபிக், அரசியலை வந்து உங்களுக்கு வந்து வேறு ஒரு பார்வை கொடுக்குற மாதிரியான டாபிக். ஸோ உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட முக்கியமானது நான் சொல்லிக்கிறேன், அதை என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுடைய பொருட்கள் குறித்தோ இல்லை உங்களோட சர்வீசஸ் குறித்தோ நிகழ்ச்சியில் பேசணும், இல்லை வந்து நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கால் பண்ணுங்கள். கோகிலன் நம்பர் வந்து கீழே கொடுத்துருப்போம். அவர் தான் நம்மளுடைய டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அண்ட் ஆல்சோ அதை மேனேஜ் பண்ணிக்கிறாரு. அரட்டை மரம், நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து நம்ம அதை பற்றி பேசலாம். அதே போன 2 எபிசோட் வந்து ஒன்று கேங்ஸரிசம், ஒன்று எடிகேஷன், இன்னொரு எடிகேஷன். இப்போ தான் கேங்ஸரிசம் வந்து நினைக்கிறோம் ஹாட்டானது வச்சு கொஞ்சம் வியூஸ் நிறையா இருந்துச்சு, நிறையா. பட் நம்ம முக்கியமானது வந்து எடிகேஷன் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் மாற்றுறது, நம்ம கம்யூனிட்டியில் வந்து ஒரு முக்கியமான பார்த்து அது எடிகேஷன். ஸோ அதை பற்றி பேசியிருந்தோம். மீண்டும் அந்த பியாண்ட் நம்ம விக்னேஷ் வந்திருந்தார். ஸோ அதை நீங்கள் பாருங்கள், இதுக்கு முன்னே உள்ள எபிசோடை பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க தயவு செஞ்சு அதை போய் பாருங்கள். அப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களோட ஃபேமிலி மெம்பரோ இல்லை யாரோ ஒரு ஆள் ஃபார்ம் 1 படிக்கிறாங்களோ இல்லை ஃபார்ம் 4 படிக்கிறாங்களோ இல்லை அவங்க யூனிவர்சிட்டிக்கு போகிறாங்களோ, ஸோ அவங்களுக்கு வந்து முக்கியமான
அதுவும் மெடிக்கல் லைனில் உள்ள முக்கியமான டாபிக் அது. ஸோ அந்த டாப்பிக்கை வந்து தயவு செஞ்சு உங்களோட நிப்பாட்டாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வெரி சிம்பிள் தான். அங்கே பாருங்கள், நீங்கள் யூடியூப் போனீங்கன்னா அந்த இடத்துல ஷேர் பட்டன் இருக்கும். அங்கே ஷேர் பண்ணிங்கன்னா உங்களோட சோஷியல் மீடியா எந்த சோஷியல் மீடியாலையும் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம், டிக்டாக்ல ஷேர் பண்ணலாம், இல்லை மற்ற பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நேரடியாக கூட அவங்களுக்கு நீங்கள் அனுப்பி இதை பாருங்கள், இந்த பர்சன் பேசியிருக்காங்க, ஸோ இதை நீங்கள் பார்த்து அது மூலியமாக நீங்கள் பயனடையலாம்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ இதுதான் ஒரு முக்கியமானது. ரெண்டாவது, மீண்டும் அந்த பியாண்ட் இதுக்கு முன்னே எடுகேஷன் ஸ்பெஷல் எபிசோடை பார்த்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, சமுதாயத்தில் இல்லை எடுகேஷன் வாத்தியாருங்களுக்கோ இல்லை யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு அனுப்புங்க. அட்லீஸ்ட் இது மெசேஜ் போய் சேர்ந்துச்சுன்னா நம்ம நினைக்கிறேன் இன்னொரு 5-6 இயர்ஸில் நிறைய டாக்டர்ஸை பார்க்கலாம். ரெண்டாவது, மீண்டும் பழைய காலத்தில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இந்த ப்ரொஃபஷன்ஸ் லைக் லாயரு, இன்ஜினியர்ஸு, டாக்டர்ஸ் இதை வந்து நம்ம நிறையா உருவாக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து அது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்தோம். பட் இப்போ வந்து ரெண்டாவது இந்த வாய்ப்பை நம்ம வந்து விடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ரெண்டாவது நம்ம இதில் வந்து நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப ஒரு இதானது. இந்த 2 டாபிக் வந்து நம்ம பேசுனது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் வந்து நம்ம எப்பயும் நாட்டு நடப்பு தான் பேசுவோம். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கேங்ஸ்டரிசம் பேசணும். அதுக்கு நிறைய பேர் வந்து ஆமாம் இது தேவை. இன்ஃபேக்ட் எஜுகேஷனும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. சில பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க, இல்லை பியாண்ட் வந்து இது எப்படி பிஏ எடுத்தவங்களாம் வந்து டாக்டர் படிக்கிற குவாலிட்டி அதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ த பெஸ்ட், நீங்கள் வந்து விக்னேஷுடைய நம்பர் அதில் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் அவங்கள்ட்ட கால் பண்ணிங்கன்னா தெளிவாக உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் சொன்னது மாதிரி கல்வி தான் நமக்கு வந்து இறுதி. இது ஜஸ்ட் இது வந்து நான் அடுத்த டாபிக் உள்ள போடுறதுக்கு முன்னால் இந்த ஒரு ப்ரிடியூட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேற்று வந்து ஒரு மீட்டிங் நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும். நம்ம போயிட்டு வந்தோம் கேஎலுக்கு. அதாவது இன்றைக்கி நம்ம சனிக்கிழமை ரெக்கார்டிங் பண்ணுறோம். இது வந்து வெள்ளிக்கிழமை நடந்த மீட்டிங். அந்த மீட்டிங்கில் அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஆனால் அங்கே நம்ம பேசுகிறப்போ வந்து ஒரு முக்கிய தலைவருடைய உதவியாளர்கிட்ட நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கப்ப அவர் என்ன சொன்னார் நீங்கள் கவனிச்சிங்களா? நான் பார்க்குறேன் இந்தியர்கள் வந்து ரொம்ப கேட்கல, அவங்களுக்கு மிஞ்சி போனால் நிறைய கல்வி தான் கேட்குறாங்க. இந்த எதிர்க்கட்சி கூட்டணி யாராக இருந்தாலும் சரி, அந்த கல்வியை கொடுத்துட்டா வந்து அவங்களுடைய ஆதரவு வந்து நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். நீங்கள் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்து ரியாலிட்டி நான் நினைக்கிறேன். நம்ம சமுதாயம் வந்து நம்ம வந்து எங்களுக்கு வந்து மாதம் வந்து 1 லட்சம் வெள்ளி கொடு, 2 லட்சம் வெள்ளி கொடு, எங்கள் ஆளுங்களுக்கு எல்லாம் அரசாங்க வேலை கொடுன்னு கூட நம்ம கேட்கல. அது கொடுக்கணும், அது உரிமை. பட் ஆனால் எங்களுடைய பிள்ளைங்களுடைய கல்வியில் கை வைக்காதீங்க. மெட்ரிகுலேஷன் ரைட்டாக கொடு, யூனிவர்சிட்டி பிளேசஸ் ரைட்டாக கொடு, டிவேட் ஸ்டடீஸ் வந்து நம்ம ஆளுங்களுக்கு இதை தான் வந்து நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் தான் போனது எஜுகேஷன். எல்லாரும் டாக்டர் ஆகலாம். உங்கள் பிள்ளைங்களுக்கு அந்த கனவு இருந்துச்சுன்னா, அதுக்கான உழைப்பு போடுறதுக்கு அவங்க தயாராக இருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த இதை பார்த்துட்டு அவங்கள தொடர்பு கொள்ளுங்கள். இது போல் மேலும் கல்வியை பற்றி நம்ம பேசலாம். அப்படியே டாபிக் போயிருங்க நீங்கள். சரி சதீஷ், டாபிக் வந்து இன்றைக்கி நான் ஒரு 2-3 டாபிக் இருக்குது. ஸோ இந்த கல்வி பேசின வச்சு நம்ம அந்த லைனில் போயிடலாம்னு நினைக்கிறேன் சதீஷ். வேலை வாய்ப்பு, கல்வி, இதில் கொஞ்சம் போகலான்னு நினைக்கிறேன் சதீஷ். ஒரு ஷார்ட்டானது ஒரு இது. ஏன்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து நம்ம நாட்டில் வந்து மெட்ரிகுலேஷன் படிக்கிறது தான் யூனிவர்சிட்டியோட ஒரு பாத்வேயில் அது. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து Form 6 படித்தாகணும். அப்படி நல்ல இது இருந்துச்சுன்னா ஃபவுண்டேஷன் செஞ்சு ஆகணும். 1 வருஷம் 2 வருஷம் டிபெண்ட்ஸு என்ன காஸ்ட் நீங்கள் போகிறீங்கன்ட்டு. ஸோ அப்புறம் தான் வந்து அவங்களோட லைஃப் வந்து யூனிவர்சிட்டி காலேஜ்லாம் வந்து கால வைக்கிறாங்க. வெளிநாட்டில் போய் படிக்கிறது, அதை முடிச்சுட்டு கேரியர் இருக்குது, என்ன கேரியருக்கு படிக்கிறாங்கன்ட்டு. டாக்டர்னால் வெரி சிம்பிள், நேராக டாக்டர் தான் அவங்க. இல்லைனா டென்டிஸ்ட்டு, இல்லைனா அந்த மெடிக்கல் லைனில் போயிடுவாங்க. அப்படி ஒரு இன்ஜினியர்ஸ்க்கு படித்தாங்கன்னா அவங்க இன்ஜினியர்ஸ் ஆவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து லாயர் படித்தாங்க அவங்க லாயர் ஆகுறாங்க. வெரி கிளியரானது. இதெல்லாம் வந்து வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்குது. இதை நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் அங்கே போகலான்ட்டு. சதீஷ், எனக்கு முக்கியமான கேள்வி இருக்குது சதீஷ். நீ வந்து அடூனா இருந்திருக்க, நான் கூட வந்து பர்லந்தேகானில் இருந்திருக்கேன், நீனும் வந்து பர்லந்தேகானில் இருந்திருக்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து நிறையா பேர் கவர்மெண்ட் வேலைக்கு எடுத்திருக்கோம். GLC கம்பெனியில் எடுத்திருக்கோம், PBA, என்னது புக்கே பண்டேரா கார்பரேஷனு, மஜ்லிஸ் பண்டாரயா சப்ராங் பிராய், மஜ்லிஸ் பண்டாரயா புலோ பினாங். ஸோ மற்ற GLC கம்பெனியில் நிறையா பேர் வந்து இந்தியன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுத்திருக்கோம். பட் இப்போ என்னோட கேள்வி என்னென்னா சதீஷ், நம்ம வந்து இது எனக்கு தெரியும். பட் அந்த கேள்வியை அவங்க மக்கள் கேட்குற மாதிரி கேட்குறாங்க சதீஷ். நீ பார்த்தனா சதீஷ், இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து PTD ஆஃபீஸர்ஸ் நிறையா இருக்காங்க. ஆமாம், இந்த நாட்டில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸோ PTD ஆஃபீஸர் வந்து ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதேமாதிரி பார்த்தியா திடீர்னு நம்ம இந்த வார்த்தை ஏர்லியாக நம்ம வந்து மண்டே டியூஸ்டே நம்ம வந்து புத்ராஜாவுக்கு போயிருந்தோம். நம்ம அங்கே போகும்போது ஒரு மீட்டிங் போயிருந்தோம், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருந்தோம். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் ஒரு விஷயமா நம்ம போயிருந்தோம். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம பார்த்தோன்னே கிரேட் 44 ஒரு லேடி ஆஃபீஸர் இருந்தாங்க.
ஒரு இந்தியன்ஸ் இருக்காங்க. அப்புறம் நம்ம எஸ்பிஆர்ஐஎம் போயிருந்தோம். எஸ்பிஆர்ஐஎம் போனோன்னா ஒரு லேடி இந்தியன்ஸ் லேடி வந்து பேசுகிறாங்க. மேபி அவங்களோட கிரேட் வந்து என்னன்னு நம்ம பகவாய் பஞ்சாயத்து. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம். அதோட வந்து அப்புறம் அங்கே பார்க்கும்போது இந்த பங்காரா இருக்காங்க, அந்த பங்காரா பிடிடி ஆஃபீஸர் இருக்காங்க, ஜூஸா இருக்காங்க, 54 இருக்காங்க, 52 இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம 44 இருக்காங்க, 48 இருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் செக்டரில் சொல்கிறாங்க. நம்ம ப்ரைவேட் ஒரு சைட் இருக்கட்டும், ப்ரைவேட் நம்ம நிறையா பேசிட்டோம். பட் அந்த கவர்மெண்ட் வேலைக்கு அஃப்கோர்ஸ் அங்கே வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு வந்து நாட் ஸோ ஈஸி கிடைக்கிறதுக்கு. பட் இவங்க இப்போ நீ பார்த்தனா சதீஷ், நான் ஒரு பேசிக்கானது கேட்குறேன். யாரும் வந்து இந்த துறையை வந்து அவ்வளோ சீரியஸாக யாருமே பார்க்க கிடையாது நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க படிச்சுட்டே வந்தோன்னா கவர்மெண்ட்ல ட்ரை பண்ணுறாங்க பூந்துடுறாங்க, அப்புறம் படிப்படியாக மேலே வந்துடுறாங்க பிடிடி ஆஃபீஸராக. இது நடந்துகிட்டு இருக்கு சதீஷ். ஸோ நான் என்ன பார்க்குறேன்னா சதீஷ், நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோமா சதீஷ். நம்ம நிறைய தமிழ் படம் பார்க்குறோம். தமிழ் படத்தில் நல்லது எடுத்துக்கும் கெட்டதை வைக்கிறோமா. என்னடா படத்தை வச்சு பேசுகிறாங்கல்ல, பட் அதுதான் உண்மை. அது வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக கிடைச்சிற இன்ஃபர்மேஷன் அது. பட் நம்ம ரியாலிட்டியாக நம்ம வந்து இதில் போய் பார்த்துருக்கோம். இந்தியாவிலையும் நம்ம போயிருக்கோம், நிறையா ஐபிஎஸ் ஆஃபீஸரை பார்த்துருக்கோம், நிறையா அரசியல்வாதியை பார்த்துருக்கோம், நிறைய கவர்மெண்ட் செவனை பார்த்துருக்கோம், அந்த மாதிரி பார்த்துருக்கோம், ஸ்டேட் செக்ரட்டரியை பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இந்தியாவில் தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் செக்டர், ஏன்னா அங்கே வந்து எல்லாம் தமிழர்கள் தான், அவங்களுக்கு தான் அந்த வேலை வாய்ப்பு. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இனம் பிரிஞ்சிருக்கு. மிலே, சைனீஸ், இந்தியன்ஸ் இருக்குது. இந்த மிலேக்கு வந்து அவங்களுக்கு சட்டம் ரைட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த வேலை வாய்ப்பில் ரைட்ஸ் இல்லை. பட் கவர்மெண்ட் வந்து அந்த ஒரு கைட்லைன் வச்சுருக்காங்க, அழகாக சட்டம் இல்லாமல் வச்சுருக்காங்க. மிலே தான் வந்து இந்த கவர்மெண்ட் செக்டரில் இருக்கணும்ன்ட்டு. பட் நம்ம இந்தியாவில் பார்த்தோமா, இந்தியாவில் பார்க்கும்போது இந்த துறைக்கு படிக்கிறதுக்குன்னு ஒரு இது இருக்குது. ஐபிஎஸ் படிங்க, ஐஏஎஸ் படிங்க, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ் எக்ஸாம் இருக்கு. ஓகே, எக்ஸாம் இருக்கு. பட் நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் வந்து மலேசியாவில் வந்து யாருமே இந்த இதை படிங்க, இதை நீங்கள் படிச்சிங்கன்னா பிடிடி ஆஃபீஸர் ஆக முடியும். ஓகே, பிடிடி ஆஃபீஸர் ஆக முடியும். இதை படிச்சிங்கன்னா அந்த கவர்மெண்ட்டில் வந்து 48க்கு போகலாம், இந்த செக்ஷனுக்கு போகலாம், அதுக்கு போகலான்ட்டு. அஃப்கோர்ஸ்லாம் நம்ம இதை கொஞ்சம் பேசலாம் நினைக்கிறேன். பட் நான் அது கொஞ்சம் ஆழமாக போகட்டியுமே சதீஷ், ஏன் சதீஷ் கவர்மெண்ட் செக்டரில் வாத்தேருக்கு ஒண்டி இருக்குது. வாத்தேர் படித்தா அவங்க வந்து கவர்மெண்ட் செக்டர் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அது வந்து டங்கு பைனோன் இல்லைனா மக்தப்பர் குருவான் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாக போகுது. நர்சஸ் படித்தா சில நர்சஸ் வந்து கவர்மெண்ட் செக்டருக்கு போகிறாங்க. டாக்டர் படித்தா கூட கவர்மெண்ட் இதில் நீ படித்தேன்னா அவங்க வந்து டாக்டர் சேவை செஞ்சு ஆகணும். பட் நான் என்ன கேட்குறேன்னா, பெண்ணலோங் பங்காரா, என்ன சொல்லுவாங்க, புகவாய் கிரஜான்னு, இந்த புகவாய் அந்த புகவாயின்னு, இந்த 42K வச்சுக்கோமே, இதுக்கு மேலே உள்ள கவர்மெண்ட் செக்டருக்கு போகிறதுக்கு யாருமே ஒரு காலேஜோ ஒரு யூனிவர்சிட்டியோ இந்த வேலை படித்தா அங்கே போகலான்ட்டு. ஆனால் ஏமாத்துறது நிறையா இருக்குது. ஆமாம், அதை அப்புறம் பேசுவோம். ஏன் இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நீ வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டுங்களா பிங்காராவுக்கு போகிற, இந்த செக்டருக்கு போகிற. பிங்காரானா இஸ் நாட் கவர்மெண்ட் செக்டரில் வந்து இப்போ நிறைய கமந்திரியான் இருக்குது. இந்த கமந்திரியானில் உள்ள சத்யவசாவாக இருக்காங்க வச்சுக்கலாம், பிங்காராவாக இருக்காங்க, இல்லைனா ஒரு பிடிடி ஆஃபீஸர் இருக்காங்க. அந்த பிடிடி ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா எல்லா கமந்திரியானுக்கும் போயிட்டு வரலாம். தட் மீன்ஸ் ஸ்டாண்டர்டான ஒரு இதை படித்தா தான் அங்கே போக முடியுது. ரைட்டா சதீஷ்? அவங்க ஸ்பெசிஃபிக்காக வந்து ஸ்பாட்டு யூத்து அப்படி போகல. இந்த பங்காரா வந்து அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. கமந்திரியான் பிள்ளையாலேருந்து கமந்திரியான் கசியாத்தான்லேருந்து ஜபத்தான் பிரதான மந்திரிக்கு அப்படியே சுற்றி வருவாங்க பாரு அவங்க. தட் மீன்ஸ் அது வந்து ஒரு பொதுவான ஒரு துறையாக இருக்குது. பட் அதோட படிப்பு என்ன வேணும், என்ன அதுக்கு காரணம், ஏன் அதுக்கு வந்து நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து யாருமே அதுக்கு ஊக்கம் கொடுக்கல. இந்த ஸ்பெசிஃபிக்காக பகவாய் டிப்ளமேட்டிக் வந்து யாருமே இதை முயற்சி பண்ணல. இது மட்டும் இருக்கிற அரசாங்கமும் சரி, டாக்டருக்கு படின்றாங்க, நீ போலீஸுக்கு படின்றாங்க, நீ வந்து நர்ஸுக்கு படின்றாங்க, மற்ற செக்டர் சொல்கிறாங்க. பட் இந்த பிடிடி ஆஃபீஸர் பகவாய் டிப்ளமேட்டிக்கு ஏன் இந்த ஊக்கம் கொடுக்க மாட்டாங்க? எதை படித்தா அங்கே போக முடியும் சதீஷ்? அதை பற்றி நினைக்கிறேன் கொஞ்சம் ஆழமாக நீ சொல்லணும். ஓகே டேவிட், இது வந்து நான் வந்து
இன்ஃபேக்ட் வந்து நான் வந்து பிடிடி ஆஃபீஸராக இருந்ததில்ல, நம்ம நண்பர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நமக்கும் தெரியும், சில ஹையர் பொசிஷன்லலாம் இருக்காங்க. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா டேவிட், பிடிடின்றது நீங்கள் வந்து சுருக்கமாக சொல்லிட்டீங்க. கலெக்டர் ஆகுறது, தமிழ் படத்தில் பார்த்தா கலெக்டர், ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க. இந்தியாவில் வந்து அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து டிகிரி படிக்கலாம், மாஸ்டர்ஸ் படிக்கலாம், அதெல்லாம் படிச்சுட்டு அவங்க அந்த எக்ஸாம் போகணும். அந்த எக்ஸாமில் போயிட்டு அது வந்து ஒரு எக்ஸாம் வந்து எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க. அதை வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்னு தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து பிஎஸ்சிலாம். அப்புறம் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சின்னு ஒன்று இருக்கும், பப்ளிக் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ் பரிச்சை ஒன்று உட்காருவாங்க. இங்கே டிஎன்பிசிசி கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசாங்க தொழில் வேலைக்கு நீங்கள் போகிறீங்கன்னா இந்த பரிச்சை எழுதணும். ஸோ ஐஏஎஸ் வந்து இங்கே போனாங்கன்னா அவங்க வந்து வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதணும். ஃபிசிக்கலான எக்ஸாமு, ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ரொம்ப விகோரஸான எக்ஸாம். அது எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு படம் வந்து 12 ஃபெயில்னு சொல்லிட்டு பார்த்துருக்கீங்களா நீங்கள் அந்த படம்? அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து எக்ஸாம் போயிட்டு அந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ண பிறகு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இன்டர்வியூவில் வந்து அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க உங்களோட அபிலிட்டி, அப்புறம் வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங் பண்ணுவாங்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் வந்து அவங்க வந்து ஐஏஎஸ்ஸாக ஆக முடியுமா முடியாதா. சரி, ஐஏஎஸ் சில பேர் கொடுப்பாங்க, ஐபிஎஸ் சில பேர் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டேவிட் நிறையா இருக்குது. இந்தியாவில் வந்து ஐஎஃப்எஸ்னு ஒன்று இருக்குது, இந்தியன் ஃபாரஸ்ட்ரி சர்வீசஸ். அது ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஆகிறதுனா நீங்கள் அந்த கோர்ஸ் போய் ஆகணும். அதே மாதிரி வந்து இந்தியன் ரெவென்யூ சர்வீசஸ்னு ஒன்று இருக்குது, ஐஆர்எஸ், அதுக்கும் தனியாக நீங்கள் அது படிச்சாகணும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஃபீல்ட். அப்போ இந்தியன் ரெவென்யூ சர்வீசஸ்னு ஒன்று இருக்குது, நம்ம சொன்ன மாதிரி அது வந்து இன்கம் டேக்ஸில் வேலை செய்கிறவங்கன்னா அங்கே ஐஆர்எஸ்னால் அங்கே போவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து தனித்தனி ஸ்டடி இருக்குது. அதே போல் தான் வந்து மலேசியாவில் வந்து ஆஃப்கோர்ஸ் அந்த ரேஞ்சர்ஸ்க்கெலாம் வந்து தனித்தனியாக இல்லை பாருங்களா, அதுக்கெல்லாம் தனித்தனியான ஒரு போலீஸ் மாதிரியோ இல்லை ஆர்மி மாதிரியோ ஒரு இப்போ எஸ்பிஆர்எம்லாம் நீங்கள் போகிறீங்கன்னா நேரடியாக அவங்க கூப்பிட்டுட்டு எக்ஸாம் எடுத்துகிட்டு அவங்க அந்த அகாடமியில் வந்து இது பண்ணிக்குவாங்க. மலேசியாவில் வந்து பகாவாய் தட்பீர் டிப்ளமேட்டிக்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோன்னு கேட்டிங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் டிப்ளமேட்டிக் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் தான் வந்து அவங்க வந்து போகணும். இது என்ன நீங்கள் சொன்ன மாதிரி டேவிட், மலேசியாவில் வந்து தெரிஞ்சவங்க P3 ஆஃபீஸர் அந்த மாதிரி ஆகணும், அவங்க வந்து எடுத்துக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம பிள்ளைங்க அவங்க ஒரு படிப்பு படிக்கிறாங்க டேவிட், இப்போ டிகிரி படித்து முடிச்சு வந்துடுறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எடுகேஷன் டிகிரி எடுத்துட்டோமா நம்ம வந்து டீச்சராக தான் ஆகணும். எத்தனையோ பேர் எடுகேஷன் டிப்ளமா எடுத்துகிட்டு போயிட்டு கேஷராக வேலை செஞ்சவங்களாம் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்லை இந்த காலேஜ் எனக்கு இது சொல்லி கொடுத்தாங்க ஆனால் கிடைக்க மாட்டேது. அதே மாதிரி வந்து மேனேஜ்மெண்ட்டில் டிகிரி எடுப்பாங்க. நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் என்ன சொல்லுவேன்னா, தயவு செய்து இந்த மேனேஜ்மெண்ட் டிப்ளமா டிகிரி, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிப்ளமா, இது வந்து காலேஜஸ் மேக் மணி அவுட் ஆஃப் இட். ஆனால் நீங்கள் வந்து அதோட வேல்யூ நீங்கள் பார்க்கணும். ஸோ அதை வேல்யூ பார்த்துட்டு அது சம்மந்தமான கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து அட்டெண்ட் பண்ணி போங்க அப்படின்னு சொல்லிட்டு. மலேசியாவில் வந்து இதே போல் எக்ஸாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஆனால் மலேசியாவில் உள்ள எக்ஸாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஃபிசிக்கலானது இல்லை, ரொம்ப ஈஸியானது ஆன்லைன் எக்ஸாம். 2014 வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இந்த சிஸ்டம் வந்து மாற்றி ஆன்லைன் எக்ஸாம் கொண்டு வந்துட்டாங்க. அந்த எக்ஸாம் வந்து 3 செக்ஷனாக இருக்கும், ஏபிசின்னுட்டு. அப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா இது படிக்கிறதுக்கு நம்ம எங்கே போய்ட்டு தனியாக படிக்கணும்ன்ட்டு, இந்த எக்ஸாமில் உட்காந்து படிக்கிறதுக்கு வந்து தனியாக இப்போ வந்து அகாடமிலாம் இல்லை. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் சொந்தமாக படிச்சுக்கணும். ஏன்னா உங்களோட அது வந்து என்னத்தை செக் பண்ணணும்னா, உங்களுடைய ஜெனரல் நாலேஜ் செக் பண்ணணும். இன்னொன்று வந்து இந்த சைக்கோமெட்ரிக்னு சொல்லுவாங்க, ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து இப்பொழுது வந்து அதை வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த 3 தான் இருக்குது பாருங்களேன் P3 ஆஃபீஸர்ஸ் ஆகிறதுக்கு. ஸோ இதை படித்து முடிச்சிட்ட பிறகு அவங்களுக்கு வந்து நீங்கள் டிகிரி வச்சுருப்பீங்க, மாஸ்டர்ஸே வச்சுருப்பீங்க. இதை படித்து இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்தது. இப்போ நீங்கள் சொன்னீங்களா இந்த ஒரு யூனிட் பத்து கொடுக்குறாங்க, இன்தான் இருக்குல்ல, இன்தானில் வந்து அவங்க வந்து 6 மாதம் கோர்ஸு இன்க்ளூடிங் சேலரி, அதிலே சேலரி பே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு டிப்ளமா இன் பப்ளிக் சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கணும். அந்த அது வந்து கவர்மெண்டோடைய டீட்டெயில் எல்லாம் கற்றுக் கொடுப்பானுங்க. அதெல்லாம் நீங்கள் படித்து முடித்த பிறகு தென் யூ வில் பி போஸ்டட் டு தி ஐஏஎஸ், as அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக. P3னா எங்கே வேணாலும் கொடுக்கலாம் உங்களுக்கு. ஸ்டேட்டில் வந்து நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் டிஓ ஆக்கலாம், இல்லை யூபேனில் பிபேன் பாகியான் பிரான்ச்சாங்கன் எக்கனாமி நகரியில் வந்து நீங்கள் வேலை செய்யலாம், MICCயில் கொடுக்கலாம், எங்கே வேணாலும் கொடுக்கலாம். அண்ட் அதுக்கு ரொம்ப முக்கியம் வந்து உங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரெங்க்டும் வந்து முக்கியம், ஸ்டாமினா, இதெல்லாம் வந்து இப்போ உள்ள இதுபடி வந்து 43 வயசுக்கு கீழே உள்ளவங்க தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முந்தி வந்து 35, 30 அப்படிலாம் வச்சுருந்தாங்க. நான் ஏன் வந்து 43 வயசுக்கு கீழே சொல்கிறீங்கன்னா எனக்கு வந்து போன வருஷம் வந்துச்சு. அது எப்படி நான் எப்படி அப்ளை பண்ணேன்னு எனக்கே தெரியல. நான் ஐ வாஸ் அடூன் இன் 2018. அதுக்கு முன்னால் பண்ணனா என்னன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் பட் ஏன் வந்துச்சுன்னு தெரில. penilaian psikologi pengambilan kadet pegawai tadbir dan diplomatik bagi mengikuti program diploma pasca siswada pengurusan awam Intan.
இந்த வருஷத்தில் நான் போயிருக்கணும். பட் ஐ டிடன்ட் அட்டெண்ட் இந்த எக்ஸாம்லாம். இதுக்கு மேலே நம்ம போயிட்டு எங்கே உட்காந்துக்கிட்டு பார்த்தோன்னே கொடுக்க மாட்டானுங்க எப்படி இருந்தாலும், அரசியல்வாதிங்க அப்படின்னு சொல்லி தெரியும் பாருங்களேன். அதனால் வந்து இது பண்ண மாட்டாங்க, நான் போகல. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டேவிட், இந்த அவங்க இது கொடுக்குறாங்களே தாரா பலாந்திகான், நான் இது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் டேவிட். இந்த கேடேட்டில் வந்து இப்போ வந்து நீங்கள் தமிழ்நாடு ஐஏஎஸ்னா ஐஏஎஸ் கேடரின்னு வாங்க, காடர்னு வாங்க. அது எந்த கேடரினா இந்த தமிழ்நாடு கேடர்னு ஒன்று கொடுப்பாங்க, நாகாலாந்து கேடர் அந்த மாதிரி கொடுக்குறாங்களா. அந்த கேடரில் நீங்கள் படித்து முடிச்சிங்கன்னா அந்த இடத்துல உள்ள சர்வீஸ்க்கு தான் நீங்கள் வேலைக்கு போவீங்க. அந்த மாதிரி வந்து இவங்க வந்து கேடட் பகாவாய் தட்பியட் அண்ட் டிப்ளமேட்டிக். இதில் வந்து இந்த எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணிட்டேன்னா ஃபிசிக்கல் எக்ஸாம் கொடுப்பாங்க. அந்த ஃபிசிக்கல் எக்ஸாமில் மினிமம் நான் பாஸ் பண்ணிட்டேன்னா தென் அந்த இதில் வந்து இன்டானில் வந்து அந்த டிப்ளமா படிக்க விடுவானுங்க. அந்த டிப்ளமா வந்து cara pelantikan kontrak selama 3 tahun 3 வருஷம் கான்ட்ராக்ட் கொடுத்துருவானுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சர்வீஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து secara tetap திருமாடிவே இது கிடையாது. என்ன சொல்லுவாங்க, இந்த கவர்மெண்ட் வேலையில் வந்து இங்கே tetap பண்ணுறாங்களா, பென்ஷன் இருக்குன்றாங்களா அந்த மாதிரி. ஸோ அண்ட் அந்த வேலைக்கு நம்ம போனாலும் we will be on top of the government job. என்ன மாதிரி வேலைன்னு கேட்டிங்கன்னா ஆஃபீஸர்ஸ் அன்டில் நீங்கள் வந்து ஒரு டைரக்டர் ஜெனரல் வரைக்கும் போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா கூட போக முடியும். ஏன்னா இப்போ இல்லைன்னா இல்லை, நம்ம அன்றைக்கி எத்தனையோ திம்பாலான் புங்காரா இதில் இருக்காங்க. இப்போ ஐ திங்க் அது என்னது இது, நான் அந்த சிக்கன் ரைஸ் மினிஸ்டர் கமந்திரன் புங்காக்கு நம்பர் பிளேட் மினிஸ்டரோட டிஜி வந்து ஒரு இந்தியன் தான் இருக்காரு. ஸோ இவங்களாம் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா இந்த புகாவை தற்பி டிப்ளமேட்டிக்கில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கு தனியாக படிப்பு இருக்கான்னா தனியாக படிப்பு இல்லை, ஆனால் நம்ம பிள்ளைங்களை கைட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மித்ரான்றானுங்க அதுன்றானுங்க இதுன்றாங்க, இவங்கெல்லாம் கூட வந்து எங்கன்னா கேக்கு சுடுறது எப்படி, இது செய்கிறது எப்படி, அப்புறம் வந்து QAC ஆகிறது QA ஆகிறது, டிவேட் இங்கே கொண்டு போகிறாங்களா. ஓ பட் இந்த மாதிரி ஒரு பிள்ளைங்க இதுக்கு ஒரு டிகிரி இருந்தால் போதும். என்னோட டிகிரி இஸ் இன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் மட்டும் தான் பாருங்களேன். நான் வந்து ஐம் நாட் வெரி, ஆனால் எனக்கு வந்து அந்த புகாவை தப்பை டிப்ளமேட்டிக்கில் வந்து டிப்ளமேட்டிக் செஷனோட ஐ மீன் அப்போ நம்ம என்னோட படிப்புக்கு ஏற்றது. இப்போ நான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கேன், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். நான் அன்றைக்கி போயிருந்து எனக்கு வந்து இந்த வேலை கிடச்சி நான் போனேன்னு வச்சுக்கோமே, மோஸ்ட் லைக்லி ஐ வில் பி பிளேஸ்ட் இன் கமந்திரியான் லுவானகாரா. தென் அங்கேருந்து போயிட்டு நம்ம வந்து ஒரு கான்சுல் ஆகலாம், இது கான்சுலேட் போய் வேலை செய்யலாம். தென் வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க, டூத்தாவாகலாம். டூத்தானா வந்து அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு இது கிடையாது. எத்தனையோ தமிழவங்க வந்து அம்பாசடராக இருந்திருக்காங்க, மலேசியன் அம்பாசடர் டு பிரேசில், அதெல்லாம் வந்து தமிழவங்க இருந்திருக்காங்க. ஸோ இதோட சிஸ்டம் வந்து தனியான படிப்புன்னு ஒன்றும் இல்லை. பட் ஆனால் அதுக்கான எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறது நாட் வெரி டிஃபிகல்ட். நிறைய டிகிரி ஹோல்ட் பண்ணியிருந்தா அண்ட் யூஎஃப் மினிமம் அது பிஎம் அந்த SPMல வந்து நீங்கள் வந்து சரியான அந்த அவங்க கேட்குற கிரெடிட் இருந்தால், டிகிரி இருந்தாலே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஃபிசிக்கல்னோடனே பயப்பட தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து டைம் இருக்கும், 3 மாதத்தில் வந்து உங்கள் பாடியை ரெடி பண்ணிடலாம். யங் பீப்புள் டேவிட் 20-30 வயசுலாம் வந்து நீங்கள் வந்து வயசானவங்க கிடையாது, ரெடி பண்ணலாம். ஸோ இதை வந்து கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இப்போ நீ அந்த பரீட்சைக்கு போகிறது நீ இலக்கிய கஷ்டப்பட்ட வயசு இல்லை ஒன்று அது அந்த BMI வந்து அவனுங்க வச்சுருப்பானுங்க. அந்த BMI வந்து 3 மாதத்தில் இது பண்ணுன்றது வந்து ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்து இப்போ நீ சொன்னது சின்னாங்க சொன்ன முயற்சியில் இளைஞர்கள் 3 மாசத்துல குறைச்சிடலான்னு. இல்லை பட் நீ குறைச்சிருக்கலாமே. என்ன கேட்டீங்கன்னா உன்னோட காரணம் வேறையா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் உண்மையா வெயிட் பண்ண நீ குறைச்சிருப்பியா? இல்லை குறைக்கிறது ஜோக்கர் சைட்லாம் குறைக்கிறது கஷ்டம் இல்லை வெயிட். இன்ஃபேக்ட் வந்து அது ரிகரஸாக நம்ம போகணுமா, சாப்பிடாம அன்னாடிக்கும் ரன்லாம் போகணுமா. இன்ஃபேக்ட் நான் வந்து நான் 1 மாதத்துல முந்தி வந்து எனக்கு அந்த இந்த இது போகிறப்ப நான் குறைக்கலையா, 1 மாதத்தில் 10-12 கிலோலாம் குறைச்சிருக்கேன். இட்ஸ் நாட் டிஃபிகல்ட். பட் இப்போ நம்ம அதை தாண்டி போகணுமான்னு நினைக்கிறப்போ ஒரு பயம். எனக்கு 40 வயசு அண்ட் ஐ திங்க் 30 வயசு இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த கஷ்டம்லாம் இருக்காது. ஐ திங்க் they can அப்படி நீங்கள் வந்து சூஸ் பண்ண போகிறீங்கன்னா டேவிட் IAS IPSன்ற தமிழ் படத்தில் பார்க்குறப்ப பெருசாக இருக்குது தானே. அப்போ இதில் வந்து நீங்கள் வந்து அந்த லெவலுக்கு நீங்கள் போகணுன்னா அது நம்ம என்ன கேட்கணும் சதீஷ், இப்போ வந்து IAS சொல்கிறாங்க, அது நார்மலாக வந்து நியூஸ்லாம் நம்ம நியூஸ் பார்த்து தெரிஞ்சுக்குவோம், இல்லைனா இந்தியாவோட அரசியலை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இன்னொரு தமிழ் படத்தில் வந்து அது ரொம்ப காமிப்பாங்க. நீ படிக்கிறதுக்கு பிள்ளைங்க படித்து அந்த பிள்ளை வந்து ஒரு IAS ஆஃபீஸர் ஆகணுன்னு அந்த குடும்பத்தோட லைஃப் சேஞ்சே மாறிடும், அவங்களுக்கு அவ்வளோ மரியாதை வந்துடும், சொந்த மாதிரிலாம் இருக்கு பாரு. இதுதான் வந்து படத்தில் காமிக்கிறது. பட் உண்மையாக அங்கே அப்படி தான் இருக்குது. நம்ம இந்தியாவில் போய் பார்த்தோம் அந்த IAS ஆஃபீஸருக்கு இல்லை IPS போலீஸ் IPSக்கும் இதெல்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த அந்த அங்கீகாரம் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. அது அரசாங்கத்தில் இந்த மாதிரி இருக்கிறதுன்ட்டு. பட் இந்த உற்சாகம் வந்து யாருமே மலேசியன்ஸுக்கு கொடுக்காத காரணம் என்ன? அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா மேபி நம்மளுக்கு வந்து
இது நம்மளுக்கு கிடைக்காது, கவர்மெண்ட் வந்து ஸ்டீல் வந்து அந்த ரேஸ் என்ன சொல்லுவாங்க, அந்த ரேஸ் இதிலே தான் பார்க்குறாங்க, அந்த ரேஸ் வந்து இன்னும் ஆழமாக இருக்குது, ஸோ மலேய்க்கு தான் கொடுப்பாங்க, பூமிபுத்ராவுக்கு தான் கொடுப்பாங்க, இந்தியன்ஸுக்கு கிடைக்காது, ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இந்த டைம் வேஸ்ட் பண்ண நினைக்கிறாங்களா, இல்லை கரெக்டாக ரீச் பண்ணலையா? அது மீன்ஸ் இந்த இது வந்து ஒரு கேம்பெயினாவோ அரசியல் கட்சிகளோ இல்லை என்ஜிஓஸோ இல்லை என்ன சொல்லுவாங்க சொசைட்டியோ அந்த மாதிரி யாருமே வந்து இவங்களை வந்து ஒரு ஊக்கம் கொடுத்து நீங்கள் ஃபோக்கஸாக போங்க, அதுக்குன்னு தனியாக ஒரு கோர்ஸை அரேஞ்ச் பண்ணி எஸ்பிஎம் முடிஞ்சோடையோ சரி, எஸ்பிஎம் முடிஞ்சோனும் சரி, ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒரு கோர்ஸை கொடுத்து, இப்போ நம்ம வந்து பியாண்ட் பற்றி பேசியிருந்தோம், இதுக்கு நீ தான் ஹோஸ்ட் பண்ண விக்னேஷ் வந்துட்டாரு, ஒரு டாக்டர் வந்து ஒரு டாக்டர் மெடிக்கலில் போகிறதுக்கு எப்படின்ட்டு அவங்க வந்து பத்தியா சதீஷ் ஃபார்ம் ஒன்லேருந்து அவங்க ஆரம்பித்து அந்த ஊக்கத்தை கொடுத்து 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 என்னென்ன படிப்பு தேவைப்படுது, அப்புறம் அவங்க என்ன படிக்கணும், அதை எப்படி போகணும்னு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. லாயரும் லெபேக்கூரும் அதுதான். நம்ம இப்போ என் மக வந்து லாயராக ஆக போகிறது, நானும் ரெடி ஆகிறேன், எம்எம்இ இவ்வளோ தான் போடணும், இந்த யூனிவர்சிட்டி எப்படி இருக்குன்னு கூட போய் காமிச்சிட்டு வந்துட்டேன். த மீன்ஸ் அவங்க எதை படிக்கணும், என்ன கிரேட் எடுக்கணும் கூட அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், எந்த யூனிவர்சிட்டிக்கு போகலான்ட்டு. பட் அந்த மாதிரி சதீஷ் யாருமே அந்த கேம்பெயினை நவுத்தலையோ, அந்த 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 உற்சாகம் கொடுக்கலையோ, ஒன்று அதில் ஃபெயிலியர் ஆகிட்டுமா, இல்லை கவர்மெண்ட் உண்மையாக டிஸ்கிரிமினேஷன் நடக்குதா? ஐ மீன் இந்தியன்ஸு நான் மலேஸ் வந்து எடுக்கக்கூடாது, ஆனால் சட்டத்தில் எங்கேயுமே இல்லை, பட் எடுக்கக்கூடாது, அதெல்லாம் வந்து இவங்களை தள்ளுபடி செய்கிறாங்கன்ட்டு நான் நினைக்கிறேன் சதீஷ். ஏன்னா நிறைய இந்தியன்ஸ் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லை அது வந்து ரவி, நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த மாதிரி வந்து அவங்களால வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் கவர்மெண்ட் சர்வீஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து மல்டி ரேஷியல் இருக்கிறது தான் அவங்களுக்கு வேணும். இப்போ இந்த P3 ஆஃபீஸர் வந்து எல்லாருமே வந்து மல்லிஸ்னு வச்சுக்கோமே, ராயா வந்துட்டு அவங்க தான் கஷ்டப்படுறாங்க, எல்லாரும் லீவ் எடுத்துகிட்டு போனாங்கன்னா ஆஃபீஸை சாத்தி ஆகணுமே. ஸோ த கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ ட்ரைங் டு பேலன்ஸ். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா சைனீஸ் வந்து இருக்காங்க டேவிட், அவங்க வந்து இதில் வந்து ரொம்ப, ஏன்னா சைனீஸ் இஸ் வெரி பிஸ்னஸ் மைண்டட், அவங்களுக்கு காசு, அவங்க வந்து நிறைய எக்கனாமி எங்கே சைனீஸ் வந்து அவங்களோட வாரிசி பிஸ்னஸ்லாம், அவங்க அப்பா வந்து ஒரு பிஸ்னஸ் மேனான தான் அவங்க குடும்பம் வந்து அந்த அது வாரிஸ் பண்ணுது, மீன் அந்த அதை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து அங்கேருந்து நவரில், ஆனால் நம்மளோட வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட். எஸ், இப்போ நீங்கள் வந்து அவங்க வந்து அந்த மாதிரி போகிறாங்க. இந்தியன்ஸுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ரெண்டு பேரும் இப்போ பேசுவோம், ரொம்ப ஹானஸ்டாக பேசிக்குவோமே, எதனாச்சும் ஒரு என்ஜிஓ, மலேசியாவில் உள்ள என்ஜிஓ P3 காசு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதனாச்சும் ஒரு ப்ரோக்ராம் செஞ்சு நீங்கள் பார்த்துருக்கீங்க? இல்லையா? இல்லை, எனக்கு இல்லையா. 15 வருஷமா நம்ம பொது வாழ்க்கையில் இருக்கோம், 16 வருஷம் 17 வருஷம் ஆச்சு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லைங்களா? நம்ம அரசு ஆட்சியில் இருக்கிறப்பையும் சரி, அரசாங்கத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நம்ம தான் பேசுகிறோம் இப்போ அதை. ஈவன் சதீஷ், நீனும் நானும் வந்து ஒரு கவர்மெண்ட்லேருந்து வந்து நிறைய செக்ஷன் இருக்குது, ஃபெடரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட். இந்த லோக்கல் கவர்மெண்ட்டில் நீனும் இருந்திருக்க, இப்போ லந்திகானில் நானும் இருந்திருக்கேன். ஸோ நம்ம இருக்கும்போது ஒரு 2 இந்தியன்ஸ் வந்து வந்து லாயர் வந்து அவங்களும் P3 ஆகிற, அவங்களும் அதானே அவங்களோட P3 இல்லை, பட் ஆனால் பங்காரா அவங்க எடுத்தோடனே டைரக்டாக பங்காராக 2 பேர். ஸோ பட் அவங்களால அங்கே சஸ்டெயின் பண்ண முடியல. அவங்களோட கேள்வி வந்து அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் தான் இன்டர்வியூ போடலாம் அந்த டைமில் உட்காந்துருந்தேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் வந்து யூ கேனாட் சே நோ. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்பயும் வந்து அன்றைக்கி எங்கே என்ன நினச்சுன்னு கேட்டிங்கன்னா 2 ஆஃபீஸரு, ஒருத்தவங்க சைனீஸ், ஒரு இந்தியன் வந்தாங்க. சைனீஸ் வந்து அவங்க வந்து அவங்க P3 ஆஃபீஸர் இதில் வேலை செஞ்சாங்க, ஏஜிஸ் சேம்பர்ஸில் வேலை செஞ்சாங்க. பட் ஷி நெவர் பீன் டு கோர்ட் as this one. ஸோ 2 பேர் அப்போ வந்து கடைசி ஆர்கியூமெண்ட் இப்படி போய் ஐ வாஸ் ஃபைட்டிங் ஃபார் த இந்தியன் ஆஃபீஸர். இவங்க வந்து டத்தோ பண்டார் அப்போ இருந்த YDP வந்து ஃபார் சைனீஸில், பிகாஸ் அவங்க ஏஜிசிலேருந்து வந்தாங்க. ஆஃப்கோர்ஸ் மேலே எங்கேருந்து வேறு எங்கேருந்தோ வந்திருக்கோன்னு நினைக்கிறேன்ல. தென் நம்ம காம்ப்ரமைஸ் என்ன பண்ணோன்னா, ஓகே ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அவங்க, செகண்ட் சாய்ஸ் இவங்க. இந்த சைனீஸ் லேடி வந்துட்டு ஒரு ஐ திங்க் இஸ் விதின் ஒரு ஃபியூ மந்த்ஸில் வந்து வெளியாயிட்டாங்க. ஷி குடன்ட் கோப். அந்த இந்தியன் அவங்க அன்னைக்கு வந்து அவங்க P3 ஆஃபீஸரோட இது இல்லாமல் நம்ம ஏன் எடுத்தோன்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் அவங்க வந்து கிங்ஸ் காலேஜ் லண்டன் லா படித்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும். கிங்ஸ் காலேஜ் ஒரு வருஷம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பாஸ் பண்ணிட்டீங்கன்னா கிங்ஸ் காலேஜில் ஸ்காலர்ஷிப் கொடுத்து யூகேல கூப்பிட்டுக்குவாங்க, ஃபுல் ஸ்காலர்ஷிப். அவங்க வந்து அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் எடுத்து லண்டன் போயிடுவாங்க. ஸோ தட் மீன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து அவ்வளோ எக்ஸ்ட்ரா இருந்தால் கிங்ஸ் காலேஜ் எல்லாரும் படிக்க முடியாது டேவிட். ஃபுல்லாக ஸ்காலர்ஷிப் போயிட்டு படித்தாங்கன்னா தட் மீன்ஸ் சூப்பர்ப்லா. அப்போ நான் வந்து தேடி பார்த்ததுல மலேசியாலே வந்து அது வரைக்கும் நான் அந்த வருஷம் வரைக்கும் லாவில் வந்து மலேசியாவில் வந்து மோஸ்ட் ரெக்கனைஸ் கிங்ஸ் காலேஜில் வந்து ஹையஸ்ட் இது எடுத்தவங்க வந்து அவங்க தான்.
அந்த மாதிரி ஆள் நம்மகிட்ட வரப்போ நம்ம விடக்கூடாது. அப்படியே அதை அந்த அடிப்படையில் தான் எடுத்தோம். ஒன்று நீங்கள் அப்படி இருந்திருக்கணும், இல்லை நீங்கள் பிடிடி வேலைக்கு வந்து நீங்கள் பாஸ் பண்ணி யூ ஹேவ் டு கோ த்ரூ திஸ் வே. ஸோ நீங்கள் அந்த அளவுக்கு போக முடியலைனாலும் யூ கேன் ஆல்வேஸ் கோ டு திஸ் வே. அதை தான் வந்து நான் நினைக்கிறேன். இல்லை நான் என்ன கேட்குறேன்னா அவங்க சஸ்டெயின் பண்ண முடியல, ஒன்று சஸ்டெயின் பண்ண முடியல. நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்போ நீ முதல்ல சொன்னேன், நான் அங்கே உட்காந்துருந்தேன், ஐ எம் ஃபைட்டிங் ஃபார் தேட்னு. ஓகே, ஏன்னா ஓகே இது வியூவர்ஸுக்கு நார்மலாக வந்து நம்ம நிறையா நம்ம உட்காந்து இந்தியன்ஸ் எடுத்திருக்கோம் இந்த கவுன்சிலை. இப்போ எடுக்கல, இப்போ என்ன செய்கிறானுங்க தெரில. நம்ம இருக்கிற காலத்தில் பங்காரா எடுத்திருக்கோம். இப்போ ஆக ஆமாம் ஆக இப்போ இருக்கிற லோக்கல் கவுன்சில் இங்கே இந்த மஜ்லிஸ் பண்டார பிராம்பிராயில் ஆக தோம்னா 42 பொன்னலும் பங்காரா தான் இப்போ இருக்காங்க. அதுக்கு அந்த மேலே யாருமே இல்லை. நம்ம எடுத்தது 44ல நான் இருந்தப்போ வந்து 44 வந்து இது எடுத்தோம். நீங்கள் இப்போ கசியாத்தான் எடுத்தீங்களா? ஆமாம் 48 அவங்க 48 இல்லை அவங்க 44லேருந்து 48க்கு அவங்க இது பண்ணுறதுக்காக அவங்க வந்தாங்க. கொஞ்ச நாள் இருந்தாங்க போயிட்டாங்க டாக்டர்லாம். அப்பயும் நான் சொன்னேன் கெஞ்சினேன், நான் போகாதீங்க, இல்லை ப்ரெஷர் தாங்க முடியல. நான் சொன்னேன் நாங்கள் இருக்கோம். அஃப்கோர்ஸ்லாம் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் இருக்கும், அது ஒரு சைட் இருக்கட்டும், அது வந்து வேலை ப்ரெஷர் ஒரு சைட் இருக்கும். 2 பங்காரம் எடுத்துருக்கோம். பட் இப்போ வந்து அந்த ஸ்டேஜ் நான் என்ன சொல்கிறேன்னா சதீஷ், இதில் ரொம்ப நம்பிக்கை குறவாகிறது ஏன்னு பார்த்தோன்னா, அந்த இன்டர்வியூ வரும்போது நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க, நம்மளுக்கு எப்படி இருக்கணும், ஓ லைனாக எடுத்துறாங்கன்னு. இட்ஸ் நாட் அந்த மாதிரி. ஏன்னா வர்றவங்க வந்து எல்லாமே குவாலிஃபை ஆகிருப்பாங்க. ஸோ அதில் சூஸ் பண்ணுறது தான். ஸோ அந்த சூஸ் பண்ணும் போது நம்ம ஆளுன்னு நம்ம ஃபைட் பண்ணி எடுக்கிறோம். நான் என்ன சொல்றேன், எடுக்க முடியாது. நம்ம அந்த சிஸ்டம் இருக்குல்ல, அந்த இன்டர்வியூ சிஸ்டம், நான் நினைக்கிறேன் அந்த சிஸ்டம் வந்து கண்டிப்பாக இப்போ இருக்கிற எம்பிஸ்லாம் வந்து இதெல்லாம் பேச மாட்டானுங்க. ஏன்னா பயந்துறீங்க, இதை பற்றி பேசினா அடுத்த வாட்டி சீட்டு கொடுக்க மாட்டானுன்னு ராமசாமி பேசியிருக்காரு. அதால் தான் அவருக்கு இல்லை. ஸோ அதை வந்து இதில் பதிவு பண்ணிக்கிறோமே, எல்லாம் வந்து அவங்களுக்கு சீட்டு கிடைக்கல, அதால் தான் எழுட்டாங்க. இதை பேசின வச்சு தான் அவனுக்கு கொடுக்கவே இல்லை. ஏன்னா இந்தியன்ஸ் வந்து நிறைய எடுக்க மாட்டேங்கன்ட்டு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா சதீஷ், இஷ்யூ பருப்பு ஒன்று யாரும் என்கரேஜ் பண்ணுறதில்ல, எந்த என்டிட்டியும் வந்து இதை என்கரேஜ் பண்ணுறதில்ல. இன்னொன்று வந்து பிடிடி ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களே அவுட் தே மீன்ஸ் எங்க சொல்றேன்னா வேலை செஞ்சுக்கிட்டு. ஸோ யாருமே வந்து வெளியே வந்து இல்லை இது ஒரு நல்ல துறை வாங்க, இதுக்கு வந்து இந்த வழியெல்லாம் இருக்கு, இந்த பருப்பு பிடிச்சிருங்க, இந்த இன்டர்வியூ இப்படி செய்யுங்க, இதைத்தான் கேள்வி கேட்பாங்க, இதுதான் வரும், இப்படித்தான் செய்ய முடியும், இந்த வழி காட்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து அதே பிடிடி ஆஃபீஸரா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கா சதீஷ்? இல்ல அவங்க பிடிடி ஆஃபீஸர் முக்கால்வாசி இல்லை, சாரி, நல்லா பிடிடி ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் நிறைய பேர் வந்து அந்த ஒரு எப்படின்னா அங்கே பூந்தோனை வந்து அந்த மொழி அந்த அந்த எஜோமனிக் சைட்ல செட்டப்லாம் மாட்டிக்கிறாங்க. நம்ம பெரிய கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ். சரி, நான் என்ன நினைக்கிறேன்னா அது வந்து அவங்களோட தவறு மட்டும் இல்லை டிவி. இதை வந்து வெளிக்காட்ட வேண்டியது யாரோட வேலைன்னு கேட்டிங்கன்னா மீடியா. இப்போ வந்து நீங்கள் வந்து வெரி ஃப்ராங்காக சொல்லுவோமே, டிஹெச்ஆர் ராகாலையோ எஸ்த்ரோ வானவில்லையோ இந்த மாதிரி ஆளுங்களையா கூப்பிடுறாங்க? வெளிநாட்டிலேருந்து நடிகரை கூப்பிட்டு வந்துட்டு உன்னால் வந்து அவங்கள இன்டர்வியூ பண்ண முடியும். எவனாச்சும் வந்து எதனாச்சும் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு முட்டாள்தனமாக எதனாச்சும் ஒன்று செஞ்சுருப்பான், வைரல் ஆகிருப்பான், அவனை கூட்டி இன்டர்வியூ பண்ணுறாங்க. ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ராங்கான டிக்டாக்ல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாங்களா, அவங்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறானுங்க. இந்த மாதிரி கொடுக்குறப்ப பார்க்குற பிள்ளைங்களுக்கு வந்து இது செஞ்சால் நேஷனல் லெவலுக்கு நம்ம வைரல் ஆக முடியும், நம்ம ஃபேமஸ் ஆயிடுவோம், அவங்க அப்படி தான் யோசிக்கிறாங்களே தவிர திஸ் இஸ் நத்திங். இது வந்து ஒன்றுமே கிடையாது. உனக்கு வந்து வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வரணும், பிடிடி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னா அவங்களை கூப்பிட்டு பேச வேண்டியது வந்து பிகாஸ் அவங்களுக்கு தே கேனாட் கோ அண்ட் டாக் திரு மாதிரி அவங்க போய்ட்டு தனியாக பேசினாங்கன்னு வச்சுக்கோமே, அவங்க மேலே தாத்தா தத்தி ஆக்ஷன் எடுப்பாங்க. இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க ஷேர் பண்ணிக்க மாட்டாங்கன்றீங்க. இல்லை அவங்க வந்து ஷேர் பண்ணுறதுக்கு முன்னால் எஸ் அ ஸ்பீக்கர் அவங்களுக்கு வந்து அவங்கள யாராவது இன்டர்வியூ பண்ணோன்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணால் கூட த ஃபர்ஸ்ட் திங் அவங்களோட கத்துவா ஜபாத்தான் வந்து லூலூஸ் பண்ணோம். நமக்கு தெரியுமே, நம்ம அவங்க ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டால் கூட வந்து இட் கேன் பிகம் என்ன சொல்லுவாங்க கான்ட்ரவர்சி ஆகும். ஸோ தே ஹேவ் டு கெட் த பெர்மிஷன் ஃப்ரம் தி இது. இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் வந்து பேசுங்க, ரேடியோ டிஹெச்ஆரில் பேசுங்க, நம்ம ரேடியோ நம்ம என்ன சொல்லுவாங்க மின்னலில் வந்து நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்னுட்டு இவங்க வந்து ஒரு இன்விடேஷன் அவங்கள்ட்ட கொடுத்தாங்கன்னா, அவங்களோட பங்காராக்கிட்ட கொடுத்தாங்கன்னா பங்காரா வந்து ஆப்வியஸ்லி வில் கிவ் பெர்மிஷன். ஏன்னா கேட்டிங்கன்னா அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு பெருமாது, நீ போயிட்டு பேசிட்டு வா அப்படின்னு தான் அவங்க அனுப்புவாங்க. பட் அவங்கள கூப்பிடாதது வந்து அவங்களே சொந்தமாக போயிட்டு என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லிக்க முடியாது. நம்ம சொல்கிறோம் இந்த டிஹெச்ஆர் கண்டவன்லாம் கூப்பிட்டு அன்றைக்கி வந்து காலையிலே
வரப்போ ஒரு ப்ரோக்ராம் கேட்டுக்கிட்டு வந்தேன் டேவிட். நான் ஸ்கூலுக்கு பிள்ளைங்க விடுறதுக்கு முன்னால் போயிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த வைரல் ஆகுதுல சண்டை இதெல்லாம் வந்து வைரல் ஆகுது. மலேசியா வந்து ரொம்ப சேஃபான நாடு. இவங்க நினைக்கிற மாதிரி வந்து அது என்ன சொல்ல வராங்கன்னா, பிரைம் மினிஸ்டரோட இதில் வந்து எல்லாமே நல்லா இருக்கா, இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு நாட்டுடைய சேஃப்டிலேருந்து செக்யூரிட்டிலேருந்து. உண்மையாக நான் கேட்டேன், எனக்கு சரியான ஆத்திரம் வந்துச்சு. நான் அதனால தான் ரேடியோ கேட்கறது இல்லை. மோஸ்ட் ஆஃப் த டைம் டாக் நான் சென்ஸ். உனக்கு பாட்டு கேட்கணும்னா நான் வந்து யூடியூப் மியூசிக்கில் திறந்து கேட்டுக்கிறேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க அதை செய்யணும் டேவிட். இப்போ நம்ம கூட இங்கே உட்காந்து பேசுகிறோம். இப்போ நம்ம கூப்பிட்டோமா P3 ஆஃபீஸர்ஸ் வர முடியாது. பிகாஸ் வி ஆர் anti critical ஆஃப் கவர்மெண்ட். அவங்க கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்துருவானுங்க. ஸோ ஆனால் செய்ய வேண்டிய இடத்துல மின்னல் பண்பலை கூப்பிட்டா கவர்மெண்ட் சர்வீசஸ் அவங்க வந்து வர்றதுக்கு தயாராக இருப்பாங்க. அதே போல் வந்து நீங்கள் ATHR கூப்பிட்டா வருவாங்க. எஸ்ட்ரோ வானவேல் அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம், அந்த P3 பற்றி தெரிஞ்சுக்க. இவங்களாம் செய்ய மாட்டாங்க. இவங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை வந்து இது போன்ற விஷயங்களுக்கு கொடுக்கறதில்ல. அதனால தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் சொன்னது வந்து உண்மை டேவிட். எவனுமே இது செய்யலை. நம்ம அதை எடுத்து செய்வோம். அடுத்தது வந்து அதை பற்றி பேசுவோம், எப்படி P3 ஆஃபீஸர் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் நினைக்கிறேன் மேபி இப்போ P3 ஆஃபீஸர் ஷேர்ஸை பார்த்துருந்தா அவங்க வரலாமே. அண்ணன் அந்த இடத்துல பார்த்தாலும் அவர்கிட்ட பேசலாம். P3 ஆஃபீஸர் வந்து அவங்க வந்து பேசலாம். ஏன்னா அவங்களோட இதுக்கும் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஃபார்மர் P3 ஆஃபீஸர்ஸ் அவங்க போகிறப்ப சிஸ்டம் வேறு மாதிரி இருந்துச்சு. அந்த எக்ஸாம்லாம் வந்து சீட் அண்ட் ரைட் அண்ட் இப்போ வந்து எல்லாருக்கும் ஆன்லைன் வந்துருச்சு. எனக்கே ஆன்லைனில் வந்துச்சு, நான் எழுதலைன்னு சொல்கிறேன்ல. நான் பார்த்தேன் இந்த டைமில் நம்ம போனோமா, நம்ம போயிட்டு எல்லாம் முடிப்போம், கடைசியாக எடுக்க மாட்டானுங்க. ஏன் இதுக்காக வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? நீங்கள் சொல்கிறது உண்மை தான். ஹெல்த் வைஸ் வந்து உடம்பு குறைஞ்சிருக்கும். பட் ஆனால் ஒரு சைடு யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் தாண்டி போயிட்டு எப்படி இருந்தாலும் எடுக்க மாட்டான். நீயா எனக்கு தெரியாது உன்னை போயிட்டு எக்ஸாம் கூப்பிட்டுட்டேன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்ருவானுங்க. ஸோ பாஸ் பண்ணிடலாம். எனக்கு தெரியும் அது இட்ஸ் நாட் வெரி டிஃபிகல்ட் மாடவே. அது நீங்கள் வந்து உட்காந்து 3 நாள் படிச்சிங்கன்னா ஜெனரல் நாலேஜ் தானே படிச்சிங்கன்னா யூ கேன் பாஸ். ஸோ நம்ம என்ன சொல்கிறோன்னா, பிள்ளைங்க அந்த மாதிரி போகணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா யூ ஹேவ் அ பேசிக் டிகிரி அண்ட் இனஃப் கிரெடிட். அப்படியே உங்களுக்கு கிரெடிட் இல்லைனாலும் SPM ரீசீட் பண்ணி கிரெடிட் எடுத்திங்கன்னா யூ கேன் கோ அண்ட் பிகம் அந்த IAS ஆஃபீஸர் மாதிரி ஒரு கெத்தாக திரும்பலாம். டேவிட் IAS ஆஃபீஸர்னா P3 ஆஃபீஸர்னா சும்மா இல்லை டேவிட். அவங்களுக்கு வந்து ஒரு லெவல் 44 வந்துட்டா வந்து காடி கொடுத்துருவாங்களா? தெரியலையா இங்கே எப்படி கவுன்சில் எப்படி இல்லை 44 நான் காடி கொடுக்க மாட்டாங்க தெரியல. நான் 44 தானே பொண்ணுலும் பங்காராது. பங்காரானா 52 வந்து SU இல்லை. ஆமாம் SU 48 வந்து காடி கிடச்சிரும் தானே. 48 வந்து உங்களுக்கு ஒரு டிரைவர் இருப்பாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் தி ஏஜென்சி. எல்லாத்துக்கும் காடி இல்லை. ஆஃபிஷியல்னா மோஸ்ட்லி கொடுக்குறாங்க. இப்போ ஒரு IPS ஒரு DSP சண்டை போட்டுட்டு இருக்காரு காடி கொடுக்கலன்னு. ஸோ அந்த மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் சதீஷ் நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு இதாக எடுத்துக்கும். மேபி வி ட்ரை டு கெட் ஒரு P3 ஆஃபீஸர்லாம். அந்த அவர் வந்து எப்படி எக்ஸாம் உட்காருது அது முக்கியம் இல்லை. இந்த கவர்மெண்ட் செக்டரில் எப்படி நடத்துறாங்க. இன்டான்ன்றது என்னது, முன்ன வந்து இது ஜாசானா என்னது, ஜாசா இல்லப்பா முடிட்டானுங்களா, ஜாசா இல்லை முன்ன வந்து தாத்தானது பீரோ தாத்தா நகரா இருந்துச்சு. ஸோ இது என்னது, எப்படி வந்து கவர்மெண்ட் செக்டரில் வந்து எப்படி நீ மேலே வரலாம். ஸோ இதெல்லாம் படிப்பு என்னது. ஸோ இதெல்லாம் நினைக்கிறேன் நம்ம டீட்டெயிலாக பேசி ஆகணும். இன்டான்னா வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை தெரியுது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு P3 ஆஃபீஸர் P3 ஆஃபீஸர் கூப்பிட்டு நம்ம நினைக்கிறேன் நம்ம ஸ்பெசிஃபிக்காக போய் ஆகணும்னு நினைக்கிறேன் இந்த கவர்மெண்ட் செக்டர். தென் சதீஷ் இப்போ ரீஃபார்ம் சொல்ல அந்த கவர்மெண்ட் வந்து ஐ திங்க் திஸ் டைம் வந்துருச்சு. நீ வந்து இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஏன் வந்து இந்தியாவுக்கும் இங்கேயும் வித்தியாசமாக இருக்குது. இந்தியாவில் வந்து IAS ஆஃபீஸர் வந்து பரீட்சை அந்த மாதிரி அவங்க பரீட்சை டிஃபிகல்ட்டான பரீட்சை தான். அது பரீட்சை ஒரு டிஃபிகல்ட்டான பரீட்சை. அதுக்கு அவங்க படித்து வரணும். 100 கோடி பேர் ஆச்சு. 100 கோடி ஓகே தான். நான் என்ன சொல்கிறேன்னா, அதுலேருந்து த பெஸ்ட் தான் எடுக்கிறாங்க, எடுத்து கண்ட்ரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து அத்தனை கோடி மக்களும் வந்து அந்த நாடு வந்து அவங்களோட நாடு அதனால தான் நல்லா போயிட்டு இருக்கு. இல்லைன்னா எவ்வளோ அரசியல்வாதி வந்தாலும் அவங்க தான் உண்மையாக நாடை ரன் பண்ணுறாங்க, அவங்க தான் ரன் பண்ணுறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, கவர்மெண்ட் வந்து இப்போ இருக்கிற மலேசியா கவர்மெண்ட் வந்து அந்த பரீட்சை அந்த மாதிரி வைக்கணும். நீ வச்சு நீ கஷ்டத்தை வை. We need the best P3 officers. அது வந்து மலேவா இருந்தாலும் சரி, அது சைனீஸா இருந்தாலும் சரி, அது இந்தியன்ஸா சரி, அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்கன்னா நான் நினைக்கிறேன் பிள்ளைங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓ நம்ம வந்து இந்த ஆஃபீஸரா போகணும்னா அவங்க வந்து அவங்களோட படிப்பு வந்து சரியான ஃபோக்கஸா இருக்கும் அதுல. ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளுக்கு தெரியும், நம்ம சமுதாயத்தில் வந்து அவங்க எடுத்துடுச்சிங்கன்னா அதில் டாக்டர் ஆகணும்னா அதுக்கு டாக்டராக அச்சீவ் பண்ணுங்க, அதில் ஃபோக்கஸாக இருக்கும். லாயர் ஆகணும்னா அதில் ஃபோக்கஸாக இருக்குங்க. ஸோ அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் P3 வந்து ஃபோக்கஸாக இருக்கணும்னா நான் நினைக்கிறேன் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கணும். அதாவது அந்த பழைய சிஸ்டம் விளையாக்கிட்டு இப்போ அந்த பழைய சிஸ்டம்ல என்னன்னு பார்க்குறேன்னா, நீ எடுத்துக்கிற ஆளை யாரை எடுக்கிறேன்னு தெரியல, எடுக்கிற அப்புறம் அவர் ஒரு ஆஃபீஸராக இருப்பார், அவர் நான் பங்கட்டாகும், அவனுக்கு தெரிஞ்சவனான தான் கேபிள் இருந்துச்சுன்னா அவர் ஏறி வருவார். JPAல வந்து அந்த மேலே வச்சு அப்படியே ஏறி வந்துடுறாங்க மேலே. பட்
நல்ல குவாலிட்டியான ஆள் அங்கே வருதா? ஆமாம், அது கேள்விக்குறியா இருக்குது சதீஷ், அதுவுமே கேள்விக்குறியா இருக்குது. ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து இது வந்து ஜஸ்ட் ஓப்பன் ஒரு நம்ம இது ஓப்பன் டிஸ்கஷன் டேவிட், இதை வந்து ஐ ஓப்பனர். நான் நினைக்கிறேன் நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம செய்ய போகிறோம், நம்ம பேசிட்டோம் டீட்டெயிலாக நம்ம வந்து இதை பற்றி பேசி ஆகணும். ஏன்னா நம்ம எல்லாமே இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து கவர்மெண்ட் செக்டர் இல்லாத வெளி செக்டர் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோன்னா கவர்மெண்ட் செக்டரை வந்து இது பண்ண சொல்கிறோம்னு நினைக்கிறேன். ஸோ அதேமாதிரி சதீஷ் நான் நினைக்கிறேன் நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம். ஸோ நம்ம பேசிட்டு அதை கடைசி டாபிக் பிடிடிக்கு முன்னால் நான் கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிடிடி ஆஃபீஸர்ஸ் ஆகிறது வந்து இட்ஸ் நாட் அ டிஃபிகல்ட் திங். நம்ம பிள்ளைங்களை அது சரியான இடத்துக்கு கைட் பண்ணோம். அது கைட் இப்போ நம்ம டாக்டர் ஆகிறதுக்கு இப்போ எப்படி கைட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் செஞ்சோமோ அதே மாதிரி வந்து நம்ம வந்து இப்போ டு டூ P3 ஆஃபீஸர்ஸ் ஆகிறதுக்கும் எப்படி நம்ம கைட் பண்ண தயாராக இருக்கும். இன்ஃபேக்ட் நான் நினைக்கிறேன் நம்ம வந்து ஸ்பெஷலாக அதுக்கு ஒரு கோர்சஸ்லாம் செய்ய போகிறோம். பிள்ளைங்க வந்து நீங்கள் பேசிக் டிகிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, உங்களுக்கு SPMல கிரெடிட் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். வில் சி ஹவு டு நம்ம இது ஸ்டேட்டாக கூட செய்யலாம். செய்ய வேண்டியவனுங்க செய்ய மாட்டானுங்க. டிவே காசு வந்து அங்கே வந்து கவர்மெண்ட் வந்து அங்கே காசு எடுக்கிறானுங்க. எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் கொக்கோய் சுடுறதும் பிஸ்கட் சுடுறதும் தான் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க இந்த சமுதாயத்துக்கு. ஆஃப்கோர்ஸ் நீங்கள் அந்த மாதிரி என்ஜிஓங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ஜிஓஸ் வரீங்க, அவனுங்களோட லெவல் அதுதான். அவனுங்க புரிந்துக்கானுக்கான வாழ்றவனுங்க என்ஜிஓஸ் நிறைய இருக்காங்க, இல்லைன்றீங்களா? புரிந்துக்கானுக்காகவே வாழ்வானுங்க. அந்த புரிந்துக்கான வச்சு ப்ரோக்ராம் செஞ்சுட்டு ஆசை ஆட்டையை போடுறது. தீபாவளி வந்துருச்சுன்னா அவருக்கு எப்படி நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம், நமக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு வந்து அது அவனுங்க செய்ய மாட்டானுங்க. பட் என்னன்னா, இங்கே பாலிசி மேக்கர்ஸ் உட்காந்துருக்குவீங்க, இவங்க வந்து இதெல்லாம் பார்க்கணும். எம்பிஸாக இருக்கட்டும், இப்போ அடூம்ஸாக இருக்கட்டும், இவங்க வந்து இதை பார்க்கணும். இங்கே வந்து இவங்க அதெல்லாம் செய்கிறத விட்டுட்டு எதெல்லாம் வந்து நம்ம தமிழங்களுக்கு ஆப்படிக்குதோ அந்த மாதிரி டசார் கொண்டு வராங்க. அடுத்தது அது பேச போகிறீங்களா? இல்லை, அது வராது பண்ணி நான் ஒன்று சொல்லிடலான்னு நினைக்கிறேன் சதீஷ். நான் பார்த்ததில்ல சதீஷ், இப்போ இந்த பென்ஷனர்ஸ் இருக்காங்களே, இந்த P3 ஆஃபீஸர்ஸு, அஃப்கோர்ஸ்லாம் அவங்க வந்து பிகாஸ் பிகாவாய் கிராஜான் பிகாஸ் P3 ஆஃபீஸர்ஸ் வச்சுக்கேன். எனக்கு தெரியல இருக்கா இல்லையான்ட்டு. இப்போ நீ வந்து போலீஸ் பார்த்தினா பிகாஸ் பிரசத்வான் போலீஸ் இருக்குது. பட் ஐ திங்க் இந்த பிகாஸ் P3 ஆஃபீஸர்ஸ் பிரசத்வான் இருக்கா இல்லையான்னு தெரியல. அமாங் இந்தியன்ஸ் நினைக்கிறேன் இது ஜஸ்ட் த்ரோ த ஐடியாலாம் நினைக்கிறேன். ஜஸ்ட் த்ரோ த ஐடியாஸ். P3 ஆஃபீஸர்ஸ் யாராச்சும் முயற்சி பண்ணி உங்களோட பேட்சில் உள்ளவங்களோட ஸ்டார்ட் பண்ணி, ஏன்னா எல்லாத்துலேயும் இருக்குது, ஸ்கூலில் இருக்குது பிகாஸ் பிளாஜாரு, எல்லாத்துலேயும் பிகாஸாக இருக்குது. இருக்கும்போது இந்த P3 ஆஃபீஸர் ஒரு பிகாஸ் இருந்து அதில் வந்து ஒரு சர்டன் நம்பர்ஸ் இருக்காங்கன்னா, ஸோ அவங்க வந்து கைட் பண்ணலாம். நான் நினைக்கிறேன் இன்னும் எஃபிஷியனாக இருக்கும் அவங்க கைட் பண்ணாங்கன்னா. ஸோ இது வந்து ஜஸ்ட் த்ரோ ஐடியா. P3 ஆஃபீஸர்ஸ் அப்படி உங்களுக்கு வழி நடத்தணும்னா எங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் இருக்குது, தாராளமாக வரலாம். ஸோ நான் நினைக்கிறேன் அடுத்தது வந்து இதை கொஞ்சம் ஆழமாக பார்த்துட்டு சதீஷ், வி பிரிண்ட் அவுட் ஒரு புக்லெட். என்ன புக்லெட்னா, வாட் இஸ் த P3 ஆஃபீஸர்ஸ், அவங்களோட ரோல் என்னது, தென் அதை அச்சீவ் பண்ணுறதுனா என்னென்ன எஜுகேஷன் லெவல் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக்கானது. தென் என்னென்ன துறையில் வந்து P3 ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நினைக்கிற ஒரு ஃபவுண்டேஷன் மூலிமா நம்ம ஒரு புக்கை பிரிண்ட் பண்ணி வி ட்ரை டு கிவ் டு யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, மேபி ஸ்கூல் லீவர்ஸ், இல்லைனா Form 5 படிக்கிறவங்களா, Form 4 Form 3 படிக்கிற பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு இது வந்து கவர்மெண்ட் செக்டருக்கு போகிறது. மேபி நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், கடைசி P3 நிறைய பேசணுமா இதாக இருக்கும். அது நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீ வந்து இதை படிச்சுட்ட, ஐ மீன் இப்போ நீ படிச்சுட்டு வர டிகிரி ஏதோ ஒரு இதில் எடுக்கிற, ஸோ நம்ம P3 போய் அதை எடுத்துட்டாங்கன்னா இன்தான் போகிறோம் எடுத்துக்கிறானுங்க. பட் வந்து நீ படிச்சுட்டு அந்த இன்தானுக்கு எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்க, பட் உனக்கு அங்கே கிடைக்கல, உனக்கு நஷ்டம் இல்லை தானே? நஷ்டம் இல்லையா? வேற துறை இருக்கு, உங்களோட நாலேஜ் இருக்கு, நாலேஜ் இருக்கு. தென் யூ ஆல்சோ அந்த பப்ளிக் சர்வீஸ் PSC வந்து முந்தி மாதிரி இல்லை, SP நீங்கள் ஆன்லைன்ல அப்ளை பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து அவங்க இன்தானில் இந்த கேடட் பிகாவாய் தப்பி டிப்ளமா கட்டி கூப்பிட்டுட்டாங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் 3 வருஷம் கான்ட்ராக்ட் ஆட்டோமேட்டிக்காக ஜாப் இருக்குது. ஓகே, தட்ஸ் நீங்கள் அந்த 3 வருஷத்தில் அவங்களுடைய அந்த இதெல்லாம் நீங்கள் ரைட்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ ஆட்டோமேட்டிக்லி ஜாப் த. பட் நீங்கள் வந்து அப்படியே இந்த காசு எடுத்துட்டு 3 வருஷம் நீங்கள் இல்லைனா கூட நாளைக்கு வேலை கவர்மெண்ட் துறைக்கு போகிறப்ப திஸ் இஸ் யோர் ஆடட் அட்வான்டேஜ். டேவிட் நம்ம இன்டர்வியூ பண்ணியிருக்கோம், இந்தியன்ஸை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு இல்லை. சம்டைம்ஸ் வந்து தெரியும் இங்கே உள்ள குவாலிட்டிக்கும் இப்படியும் இருக்கும். நம்ம என்ன மாதிரி கஷ்டப்படுவோம், ஐயோ இவ்வளோ மோசமாக இருக்கான உன்னை நான் எப்படி எடுத்தனா வந்து அவங்க என்ன நினைப்பாங்க, இவ்வளோ துருவா இருக்கான் இவனை எடுக்கிறாங்கன்ட்டு. பட் ஆனால் நல்லா கம்பீட் பண்ணக்கூடிய இந்தியன்ஸ் வரப்போ வந்து மொழிஸ் வந்து எப்படி இருப்பாங்க. இல்லை, ஒரு உதாரணம் சொல்கிறேன் சதீஷ். இது என் காலத்தில் நடந்துச்சு. நான் வந்து பழந்தேக்காலில் இருக்கேன். 5 பேர்லாம் பேனல் இன்டர்வியூ, அதில் ஒரே ஒரு தமிழை நான் உட்காந்துருக்கேன். மற்ற எல்லாம் வந்து மலேசியலாம், அஃப்கோர்ஸ் பங்காரா, பத்திமரம் பங்காரா, பங்குருசானு, ரத்தோ பண்டாரலாம் SU இருப்பாங்க. ஸோ மீட்டிங் இதை வைக்கிறோம். அதுக்கு முன்னே வந்துருச்சு. யாருக்கு வந்துருச்சுன்னா எங்களோட ரத்தோ பண்டாருக்கு
அப்போ இருந்த ஒரு DCM 1 ஒரு குத்தோமந்திரி சத்து புலாப்பினாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரு. வந்துருச்சு, என் டத்தோ பண்டார் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், டத்தோ பண்டார் தான் என்கிட்ட சொல்கிறாரு, இது பாரு, இது கொஞ்சம் பாரு, ஏன்னா குத்தோமந்திரி சத்து அனுப்பியிருக்காரு, ஒரு மலையிலாம் டிகேம் அனுப்பியிருக்காரு, நீங்கள் பாருன்ட்டு. தென் நம்ம எடுத்துக்கிட்டோம். பக்கத்தில் வந்து அவங்க கட்சி ஆளு அவங்க உட்காந்துருக்காரு, அவர் கட்சி ஆளுலேருந்து ஒரு வீப்பு உட்காந்துருக்கேன், நான் வந்து உட்காந்துருக்கேன். ஸோ அவர் பக்கத்தில் உட்காந்து எல்லா மலையெல்லாம் உட்காந்துருக்கோம். இன்டர்வியூ ஓடுது. இன்டர்வியூவில் வந்தோடனே எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. தட் டைம் இட்ஸ் நாட் இந்தியன் கேண்டிடேட்ஸ்லாம் எல்லாம் மிலே வந்துகிட்டு இருக்கும்போது இன்டர்வியூ பண்ணுறோம். இன்டர்வியூ பேச அந்த பர்டிகுலர் பர்சனை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். அந்த பர்டிகுலர் பர்சன் வச்சு பேசுகிறோம். அப்புறம் வந்து அவுட்டு, இன்டர்வியூவில் அவுட்டு, அப்படியே நின்று பார்க்குறாரு. ஓகே, ஆனால் மற்றவங்களாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, மற்ற கேண்டிடேட்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. தென் அது முடிஞ்சோன்னா பின்னாலே ஏன் பண்ணுவோம் பாரு, யாருக்கு கொடுப்போன்ட்டு. ஸோ அந்த டைமில் வந்து அவர் பேர் வந்து ரத்தம் பண்ண சொல்கிறார், இவரோட பேர் சொல்லிட்டாரு. இன்னும் நான் அதில் அது வந்து நான் வந்து பெருமையாக பேசிக்கல, அந்த டீமை சொல்கிறேன். அந்த டைமில் இருந்த விலை எல்லாமே நான் பிகேஆர் கார்ட்டு கேட்டேன், டேய் நீ ஏற்றுக்கிறியா அந்த பர்சன்னு? அவன் என்னை பார்த்து சிரிக்கிறான், செம்மனாலான்ட்டு. நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறோம் எப்படி எடுக்கிறது. ஒரு TKM சத்து கொடுத்தது, நாங்கள் வந்து அரசாங்கத்துக்கு கீழே, அவங்களுக்கு கீழே இருக்கும் கவுன்சிலராக. டத்தோ பண்டாட்ட நாங்கள் சொல்கிறோம் முடிய கொடுக்க வேணான்ட்டு. டத்தோ பண்டாரும் அவர் வந்து ஓப்பனாக சொல்ல முடியல, ஏன்னா பக்கத்தில் அவரோட கட்சியில் உள்ள இருக்கார், போய் சொல்லி போடுவார் மாட்டாரான்ட்டு. டத்தோ பண்டார் எனக்கு கையை பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, நல்ல வேலைன்னு. அந்த பொங்குருசானோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களும் ஓகேன்ட்டாங்க. பட் என்ன பண்ணோம், ரிசர்வில் போட்டு வச்சோம். கிதாப்புன் பகி மூக்காலா ரிசர்வ்ல போட்டு வச்சோம். அதுக்கு முன்ன வந்து நல்ல கேண்டிடேட்ஸாக ஒரு 5-6 பேர், ஒரே ஒரு கேண்டிடேட் தான் எடுக்கணும். ஒரு 4 கேண்டிடேட் போட்டு கடைசியாக கீழே போட்டோம். வைப்போம், எங்களுக்கு தெரியும் அது வர கிடைக்காதுன்ட்டு. அப்படியே என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து அந்த இடத்துல உட்காந்து கரெக்டாக எடுத்தோம்னா நம்ம பிள்ளைங்களுக்கு எடுக்க முடியும். இல்லை டேவிட், அது வந்து நான் நினைக்கிறேன் இப்போ வந்து அந்த மாதிரி இருக்கிறனால தான் நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க. நம்ம பார்த்தோமே, நீங்கள் அன்னைக்கு நம்ம அந்த ஒரு மீட்டிங் போகிறோம். ஆமாம், அங்கே 6 பேர் மொத்தம் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்து அவங்க 6 பேர் அவங்க பங்காரா ஒருத்தவங்க, திம்மலா பங்காரா ஒரு இது, மொத்தம் 3 பேர் எல்லாம் நம்ம வேணுங்க தானே, எல்லாம் 44 கிரேட்ல உள்ளவங்க தானே. ஆமாம், எல்லாரும் 44. ஸோ எனக்கு வந்து அன்னைக்கு அவங்க நம்ம போன விஷயம் சரியானுச்சோ இல்லையோ, பட் எனக்கு வந்து அதை பார்க்க ரொம்ப பெருமையா இருக்கு. டிசைட் பண்றாங்க, டிசிஷன் இடத்துல அவங்க இருக்காங்க, அவங்க சொல்றாங்க நீங்க இது செய்யுங்க, இது செஞ்சா தான் நாங்கள் செய்ய முடியும். தட் மீன்ஸ் எனக்கு அது நடக்குதோ இல்லையோ, பட் தமிழ ஸோ இட்ஸ் நாட் டிஃபிகல்ட். நம்ம வந்து டாக்டர் ஆகணும், லாயர் ஆகணும்னு பேசுகிறோம். கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், IAS அதாவது PTD ஆஃபீஸர்ஸ் ஆகணும் நம்ம ஆளுங்க. அவங்க தான் அங்கே போய்ட்டு பாலிசி செய்வாங்க. போன பிறகு நம்ம இப்போயே அவங்கள்ட்ட சொல்லி அனுப்பணுமா, அவங்களுக்கு தெரியும் இந்தியர்கள் ஏழைகள் இங்கே நிறையா இருக்காங்க, எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோமா, அவங்க சொல்லுவாங்க இந்திய மாணவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நாளைக்கு வந்து எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில் அவங்க அந்த டசாரை கொண்டு வருவாங்க. 2200 10Aன்றது வந்து சரியான முடிவு இல்லை, வி ஷுட் கோ ஃபார் 8A 9Aன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி செய்யணுன்ற இதில் நம்ம சொல்கிறோம், அவங்க செய்கிறாங்களோ இல்லையா அது 2வது விஷயம். பட் நம்ம வேலையை நம்ம செய்வோம். ஸோ அதான் டேவி. அதான் சதீஷ், இது வந்து ஒரு முக்கியமான டாபிக் பேசுனது, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், லெட் பீப்புள் ரீச் பண்ணணும் எல்லாத்துக்கும், அதுதான் முக்கியமானது. சரி சதீஷ், இப்போ அதோட முக்கியமானது 2வது வரும், அந்த அரசியலுக்குள்ளே போடுவோம். ஏன்னா நம்மளோட அரட்டை வந்து அரசியல் தான் பாரு. நினைக்கிறேன் இன்னும் ஒரு டாபிக், அது முடிஞ்ச இன்னொரு டாப்பிக்கில் நிப்பாட்டிடலாம். இன்றைக்கி 3 டாப்பிக்கோடு நிப்பாட்டிக்கோமே. சரி சதீஷ், நம்ம வந்து நேற்று நீ சொன்ன மாதிரி ஏர்லியா நீ சொன்ன, இன்றைக்கி வந்து அரசியலோட என்ன சொல்லுவாங்க, நேஷ்னல் ஃப்ரண்ட், ஆப்போசிஷன் நேஷனல் ஃப்ரண்ட், அதுக்கு வந்து மொய்டீன் தான் இப்போ PNோட சேர்மேன். ஸோ மொய்டீன்லாம் அது அவர் பிரைம் மினிஸ்டர் ஆளாலையோ அது ஒரு சைடு இருக்கட்டுமே, அது ஒரு கேள்விக்குறி நிறையா இருக்குது. இன்றைக்கி அன்வார் இறங்கிட்டாருன்னா யாரை இது பண்ணுறது, அதுக்கப்புறம் வரும் கிடைச்சா சம்மரைஸ் பண்ணுவோம் அதுக்கு. பட் அதுக்கு முன்னே நான் பார்த்ததில் என்னன்னு பார்த்தோன்னா, இவ்வளோ நாள் வந்து PNல நீ பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ்லாம் ஒரு இந்தியன் கட்சி இருக்குது, அது அவ்வளோ தளவுக்கு அது இந்தியன்ஸ் வந்து அவ்வளோ தளவுக்குல அதை ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்ட்டு அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குது, ஏன்னா வெரி நியூ கட்சி. இன்னொரு சைடில் பார்த்தோன்னா கிராக்கான் இருக்குது, ஆதி காலத்துலேருந்து இருந்த கிராக்கான் அடிப்பட்டு சீனர்கள் அவங்க ஏற்றுக்குவாங்களா இல்லையான்னு தெரியாது, அது வந்து அவங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா பிர்சத்து வந்து அஃப்கோர்ஸ் அந்த மிலே அம்னோலேருந்து வந்த ஒரு கட்சி, அவங்களுக்கு வந்து அந்த அரசியல் அனுபவம் இருக்குது. ஏன்னா எல்லாம் அம்னோலேருந்து லீடர்ஸாக வழியாகணுங்க, அம்னோ உடச்சிட்டு வந்தவங்க, அவங்களுக்கு கொஞ்சம் இருக்குது. இன்னொரு கட்சி பற்றியா பாஸ், அவங்க பாஸ் வந்து நம்ம சொல்ல தேவையில்லை. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி மிலே வந்து எஸ்பெஷலி அந்த இஸ்லாம் அந்த மதத்தை அடிப்படையில் அவங்க வந்து ஒரு அரசியல் கட்சி வச்சுருக்காங்க, அவங்களுக்கு வந்து நல்ல செல்வாக்கு இருக்குது மிலேயில். ஸோ இதில் நீ பார்த்தோன்னா அட் த எண்ட் வந்து மிலே
மிலே தான் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆக போறாரு. அதுல வந்து எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. அவங்க தான் வரப்போறாங்க. யார் வரப்போறான்னு தான் கேள்வி. எந்த கட்சி வந்து அதை லீட் பண்ண போகுது, அவங்களோட பாலிசி எப்படி இருக்குன்ட்டு. இன்னைக்கு நாட்டில் வந்து எல்லாம் ஆட்சி ஆண்டுட்டாங்க. பர்சத்துலா மினிஸ்டர்ல இருந்துட்டாங்க. எல்லாரும் ஆட்சி டேஸ்ட் பண்ணிட்டாங்க. எல்லாம் ஆட்சி டேஸ்ட் பண்ணிட்டாங்க. தட் மீன்ஸ் நம்ம எந்த இடத்துலையும் நம்மளுக்கு வந்து அந்த ப்ரெஷர் வரல. ஒன்றும் ஒரே ஒரு கட்சி மல்டிரேஷியல் சொல்ற கட்சி இந்த பிகேஆர்ல உள்ள பிரைம் மினிஸ்டர் ஒண்டி தான் இன்னைக்கு வந்து அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்காரு சமுதாயத்துக்கு. ஐ மீன் மக்களுக்கே, மலேசியன்ஸ்கே, எஸ்எஸ்சி அந்த மாதிரிலாம் அவர் சொன்னதுக்கு எதிர்ப்பாக செய்யறது அனுவார். ஸோ இந்த அரசாங்கம் அப்படி போய்கிட்டு இருக்கும் போது எதிர்கட்சிகள் வந்து தனித்தனியாக இருந்த எதிர்கட்சி, ஐ மீன் எதிர்கட்சின்னு சொல்ல முடியாது, சில கட்சிகள் வந்து அவங்களோட வாய்ஸ் பண்ணல. சின்ன சின்ன கட்சிகள் இப்போ நம்ம கூட உரிமை திறந்தோம், ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு வந்து ரெஜிஸ்டர் இல்லாத ஒரு கட்சி நம்ம பார்க்க போனால் அதை கொடுக்கவே மாட்டானுங்க. அதுக்கு வந்து ஒரு தடையே வச்சிருக்காங்க அரசாங்கம். இவங்க வந்துட்டாங்கன்னா அந்த இந்தியன்ஸோட இதெல்லாம் வந்து வேற மாதிரி போயிடும்ட்டு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிஎஸ்எம் இந்த எல்லா கட்சியும், மற்ற கட்சி இந்தியர் கட்சி இல்லாமல் கிராஜான் கவர்மெண்ட் கூட இல்லாத கட்சிகள் வந்து நேற்று வந்து ஒரு பெரிய மீட்டிங் நடந்துச்சு. என்னன்னா நம்ம வந்து ஒரு நேஷனல் ஃப்ரானா போவோம், எல்லாம் வந்து இந்த ஒரு பயங்களில் இருப்போம், எதிர்கட்சி கீழே இருப்போம். ஸோ சீட்டை பற்றிலாம் ஒன்றும் பேச கிடையாது. இந்த ஒற்றுமையை எவ்வளோ கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு நேற்று ஒரு பெரிய மைல் ஸ்டோன் தான் நம்ம சொல்ல முடியும். அது ஒரு பெரிய ஸ்டெப்பில் அது மொய்தீன் எடுத்திருக்காரு. ஸோ அதை பற்றி என்ன சதீஷ் நினைக்கிறேன், எப்படி இந்த எனக்கு தெரியல, எனக்கு கிளியரான ஒரு விஷயம் இருக்குது. இது நம்மளோட ஐடியா இருந்தால் நம்ம முன்னே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து இப்போ தான் செய்கிறாங்க. அதை நம்ம வந்து ஒரு கட்சி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நம்மளுக்கு கட்சி இல்லாதப்பே அதை சொன்னோம். என்னன்னா ஒரு நேஷனல் ஃப்ராண்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட், யுனைடெட் ஃப்ராண்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்டானது. இந்த எதிர்கட்சியெல்லாம் ஒன்னா சேர்ந்து பெரிய ஜாயனை ஃபைட் பண்ணுறோம் பாரு. பெரிய ஜாயன் வந்து பிஎன் பண்ண ஒரு காலத்தில் சொன்னோம். இப்போ பிஹெச் வந்து அந்த டைமில் பெரிய எதிர்கட்சியாக இருந்துச்சு. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. தட்ஸ் அ பிக் ஜாயன் சதீஷ். அது வந்து பெரிய ஜாயன் தான் சொல்ல முடியும். அந்த ஜாயன் கீழர்னா அதுக்கு தகுந்தாப்புல வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு பாரிசான் இருந்த ஒரு லைன் அப் இருந்தாகணும். ஸோ இது போட்ட லைன் அப் வந்து எவ்வளவு அளவுக்கு செயல்படும் நினைக்கிறது? ஓகே டேவிட், அது வந்து நம்ம இன்ஃபேக்ட் வந்து நம்ம வந்து டத்துஸ்ரீ ஹம்சாவை பார்க்குறப்பையும் வந்து இன்ஃபேக்ட் நீங்கள் ஐ இன்சிஸ்ட் தேர் ஷுட் பி யுனைடெட் ஃப்ரண்ட். அவர் என்ன சொன்னார்னா பிஎன் இஸ் த யுனைடெட் ஃப்ரண்ட் அப்படின்னு அவர் சொன்னார். பட் அவங்க பேசுனதா he was not very keen. ஆனால் நம்ம தான் ஸ்ரீ மொய்தீனை பார்த்தப்ப அவர் வந்து நம்மகிட்ட அவர் சொன்னது தான் 2 வாரத்தில் அந்த மீட்டிங் வச்சுட்டாங்க. அவர் சொன்னார், no, I want to gather, we need to form a united front to fight the regime அப்படின்னு அவர் சொன்னார். இன்ஃபேக்ட் அவர் அதுதான் இன்றைக்கி செய்கிறாரு. இன்றைக்கி வந்து உரிமை தான் வந்து the first one to say no, this is what we have been saying. Because ப்ராஃப் வந்து நம்ம வந்து பிஎன்ல நீங்கள் எங்களை எடுத்துக்கணும், நாங்கள் வந்து எலெக்ஷனில் போட்டி போடணும், அந்த ஒரு ரீசனுக்காக இல்லை. நம்மளோட ஸ்டாண்ட் இஸ் வெரி கிளியர். We should have a united front to fight this regime. இது வந்து நம்மளுடைய ஸ்டாண்ட் ஃப்ரம் த பிகினிங். நம்ம 2023 வந்து இந்த கட்சியை திறந்ததுலேருந்து வந்து யுனைடெட் ஃப்ரான் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். தட் இஸ் வாட் வி ஆர் புஷிங் ஃபார் நவ். அண்ட் ஐ திங்க் த யுனைடெட் ஃப்ரான் வந்து எப்படி ஷேப் ஆகும்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் டேவிட் வந்து இப்படி தான் கான்சென்சஸாக பேசுவாங்க. நேற்று நடந்ததில் வந்து இன்றைக்கி ப்ராஃப் தெளிவாக சொல்லியிருக்காரு. எல்லாரும் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா மலேஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்பெஷலி த மலே பார்ட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மலேஸ் ஆர் டுகெதர், மலேஸ் ஆர் யுனைடெட் அண்டர் த பார்ட்டி. அவங்க வந்து அவங்க எல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்துடுறாங்க, எல்லாம் பிஎன்கேல வந்து எல்லாம் வந்து யுனைட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஸோ இன் தட் சென்ஸ் மலேசியன்ஸாக நம்ம யுனைட் ஆகணும். சைனீஸ் அண்ட் இந்தியன்ஸ் வந்தால் மட்டும்தான் இந்த நாட்டில் வந்து ஆட்சி மாற்றம் கொண்டு வர முடியும். வி கேன் டூ சம்திங் ப்ரோக்ரெசிவ் கான்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்றது வந்து அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க டேவிட். அதனால தான் வந்து மொய்தீன் வந்து இந்த முயற்சி எடுக்கிறாரு நான் பார்க்குறேன். பிகாஸ் அவருக்கு தெரியுது விதவுட் த சைனீஸ் அண்ட் இந்தியன்ஸ் தே கான் ஃபார்ம் த கவர்மெண்ட். யாருமே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. ஆனால் அவங்க இன்னொன்று அது என்ன பார்க்குறீங்கன்னா, இந்தியன் சைனீஸ் வந்து கண்மூடித்தனமாக வந்து அரப்பன் கூட இருக்காங்கன்ற இதுலேருந்து அவங்க வந்து வெளியே வந்துட்டாங்க. நோ இஸ் நோ மோங்க. இந்தியன்ஸ் வந்து நிறைய அதிருப்தி இருக்குது, சைனீஸ்க்கும் அதிருப்தி இருக்குது. ஸோ அதை வந்து ஓட்டாக டிரான்ஸ்லேட் பண்ணால் தான் வந்து வி கேன் பிரிங் அபவுட் த சேஞ்சஸ்ன்னு சொல்லி அந்த மீட்டிங் நேற்று வந்து அவர் கூட்டியிருக்காரு டேவிட். இது வந்து வேலை செய்தா இல்லையான்ட்டு. ஸோ பட் நான் என்ன சொல்கிறேன்னா, அது தேர்தலில் வந்து இன்னும் 2 வருஷம் இருக்குது டேவிட். பட் இப்போ வேலை செய்தா இல்லையான்ற அந்த கேள்வி வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இதை வந்து இந்த எதிர்கட்சிகள்லாம் ஒன்றாகணும். வி ஷுட் ஹேவ் அவர் யுனைடெட் விஷன்ஸ் டேவிட். என்னன்னு கேட்டிங்கன்னா, 2008க்கு முன்னால் வந்து பாஸ் வந்து ஒரு இதில் போய்கிட்டு இருந்தாங்க. 2004 வந்து பக்கத்தான் அதுக்கு முன்னால் பாரிசான் அல்டர்னேட்டிவ் உடஞ்சிருச்சுல. பாரிசான் அல்டர்னேட்டிவ் உடஞ்சிருச்சு. 2004 வந்து எல்லாம் தனித்தனியால் போட்டி போட்டாங்க. ஸோ அப்போ அவங்களால ஆட்சியை பிடிக்க முடியல. திரங்கானும் போச்சு, கிளாந்தானும் போச்சு, கிடாவும் வந்து ஒரு சீட்டில் தான் வந்து, ஆனால் ஒரு சீட்லையோ 2 சீட்லேயோ தான் அவங்க இது பண்ணாங்க. I think கிடா வந்து வர மாதிரி வந்துச்சு. பட் கிடா ஆல்சோ தே லாஸ். தே ஒன்லி அட் கிளாந்தான் 2 சீட்டில் வந்து ஆட்சியை பிடிச்சாங்க பாஸ். ஸோ 2008 வந்து இது எப்படி ஆச்சுன்னா,
அவங்க தனித்தனியாக தான் போட்டி போட்டாங்க. டிஏபி அவன் சின்னத்தில் நின்றா, பிகேஆர் அவன் சின்னத்தில் நின்றா, பாஸ் அவன் சின்னத்தில் நின்றா. எல்லாம் ஒற்றுமையான எதிர்க்கட்சி ஃப்ரான் தான். அவங்க மலாய்க்காரவங்கள்ட்ட இந்த இஷ்யூ பேசுவாங்க, இந்தியன்ஸ் கிட்ட இந்த இஷ்யூ பேசுவோம், தமிழவங்கள்ட்ட இந்த இஷ்யூ பேசுவோம். தென் 2008 அந்த அலை அடித்த அலை வந்து அதுக்கப்புறம் தான் பக்கத்தான் ராயாட் அப்படின்னு ஒன்று உருவானுச்சு. ஸோ யுனைடெட் த ஆப்போசிஷன் வந்து எந்த ஒரு நாட்டிலையும் ஜெயிக்கணும்னா வந்து அவங்க ஸ்ட்ராங் ஆகணும். அதாவது அவங்க வந்து எதிர்ப்பாக உருவானா மட்டும்தான் முடியும். இதுக்கு ரொம்ப ஒரு இதான எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேவிட், இந்தியாவில் நம்ம எடுத்துக்கலாம். ஏன் வந்து இந்தியாவில் வந்து மோடி கவர்மெண்ட் வந்து இந்த 3 வாட்டி அவர் டேர்ம் வந்துட்டார்னா ஆப்போசிஷன் வந்து பிரேக்காக இருக்குது. காங்கிரஸ் ஒரு இடத்துல போவான், ஆம் ஆத்மி இங்கே போவான், அங்கே போவான், அப்படி அது வந்து உடஞ்சிருந்தனால தான் அவங்களுக்கு வந்து ஒரு இது இருந்துச்சு. இந்த முறை வந்து அவங்க இந்தியா கூட்டணின்னு ஒன்று செஞ்சாங்க, எல்லாரும் ஒன்றா சேர்த்தாங்க. ஆனாலும் அதுலேயும் சில கட்சிங்க வந்து ஒன்றும் வரல பாருங்களேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருந்த அந்த கட்சி வந்து இங்கே தனியார் போட்டி போட்டாங்க. ஆந்திராவில் ஒரு தெலுங்கு தேசம் வந்து பிஜேபி கூட இருந்தாங்க. ஸோ அவங்களால எதிர்கட்சியெலாம் ஒன்றா சேர்க்க முடியாத பட்சத்தில் அப்பயும் அவங்க ஸ்ட்ராங்காக வந்தாங்க. ஆனால் மோடி ஒன்றும் ஆட்சிக்கு வந்துட்டார். ஸோ as long as oppositions are not united, opposition parties are not united, there is no change visible in our eye. ஸோ அதனால் வந்து எதிர்கட்சி கூட்டணின்றது வந்து ஒரு பேசிக்கான பாலிசி ஃப்ரேம் ஒர்க் டேவிட். இது வந்து நம்ம வந்து பிஎனில் போயிட்டு சேர போகிறோம், பிஎனில் உடனே வந்து நம்ம வந்து மொய்தீனை பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்கணும்லாம் கிடையாது. வந்து ஒரு பேசிக்கான ஃப்ரேம் ஒர்க், எங்களுக்கு இது வேணும், இந்த அரசாங்கம் வந்து எங்களை செய்கிறது சரியில்லை, எங்களோட மினிஸ்டர் பதவியை பிடுங்கிறது சரியில்லை, எங்களோட எஜுகேஷனில் வந்து எங்களை பாதிக்கிறது சரியில்லை அப்படின்ற அந்த பேசிக் ஃப்ரேம் ஒர்க் அடிப்படையில் தான் வந்து இப்போ நம்ம இந்த பேச்சுவார்த்தை நடக்குது டேவிட். அது நீ எவ்வளோ அளவுக்கு சதீஷ் நம்ம வந்து இதை நம்ம வந்து இப்போ நீ பார்த்தோன்னா இந்தியன்ஸ் வந்து நம்ம நிறையா பார்க்குறோம் பாரு, கேள்விகள் நிறையா வருது, கேள்வியும் கேட்குறாங்க. சம்டைம்ஸ் அந்த கேள்வி வந்து சில்லித்தனமாக இருக்கும், இது என்னால் அப்படி கேள்வி கேட்குறாங்களேன்ட்டு. பட் நோ சாய்ஸ்லாம் அந்த மாதிரி சமுதாயம் பாரு, அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் நாலேஜ் வந்து அவ்வளோ அளவுக்கு இருக்காது. அவங்களுக்கு வந்து அந்த அரசியலோட எப்படி அந்த அரசியல்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களோட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கேள்வியாக தான் இருக்கும். அன்வார் இறங்க சொல்கிறீங்க, அன்வார் இறங்கிட்டா யார் அடுத்த பிரதமர் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்த்த விஷயம் வந்து அது வெரி ஃபர்ஸ்ட் டைப்பில் அது எவ்வளோ அளவுக்கு போகும், எல்லாம் ஒற்றுமையாக இருப்பாங்களா இல்லை அதுலேருந்து வெளியாவாங்களா? இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு அதிசயமான ஒரு விஷயம் அந்த 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 குரூப்பில் பார்த்தோன்னா பிபிபிபி பார்ட்டி ப்ரோக்ரெசிவ் மை பிபிபி இப்போ அவங்க பேர் மை பிபி மாற்றிட்டாங்களா? மை பிபிபி அவர் வந்து அதோட தலைவர் வந்து டாக்டர் லோகபாலா. முன்ன வந்து கேவிஎஸோட கட்சி, பிஎன் கூட இருந்த கட்சி. அது அவங்க சீட்டு கொடுக்கலாம், எல்லாம் சீட்டு கூட கொடுத்துருக்காங்க ஒரு காலகட்டத்தில். பேராலேருந்து உருவான கட்சி, ஒரு அந்த காலத்தில் ஒரு தோப்பான கட்சி. பட் அந்த கட்சியோட வந்து அவங்களுக்குள்ள இன்டர்னல் ப்ராப்ளம்லாம் வந்து எப்படி அடைஞ்சிக்கிடுச்சு. கடைசி அன்றைக்கி வந்து அந்த கட்சி ஃபார்ம் பண்ணி டாக்டர் லோகபாலாக்கில் அது போய் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்க வந்து போன இப்போ ஆயர்குடிங் பை எலெக்ஷனில் கூட வந்து பிஎனுக்கு தான் ஆதரவாக இருந்தாங்க. ஏன்னு தெரியல, திடீர்னு பிஎன்லேருந்து இந்த பிஎனோட இப்போ மொய்தீன் அவரோட முயற்சியில் உள்ள அந்த எதிர்கட்சியெலாம் ஒன்றா சேருவோம்னு சொன்னதில் இவங்க திடீர்னு எதிர்கட்சியாக மாறிட்டாங்க. அது ரொம்ப காலம் இல்லை சதீஷ். அப்போ பிஎன் கூட இருந்தவங்க திடீர்னு வந்து எதிர்கட்சியாக சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மேபி அவங்களோட அஜெண்டா நம்மளுக்கு தரலாம். மேபி அடுத்த வாட்டி பிஎனில் நிற்க முடியாது, அந்த இடத்துல நம்மளுக்கு வாய்ப்பு இருக்காது சொல்லிட்டு இங்கே ஒரு துண்டு போட்டு வைக்கிறாங்களா நம்மளுக்கு தெரியல. இல்லை, அது நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. அங்கே வந்து பாரு, நான் போல, ஆனால் என்னோட தோப்பு கூட போயிருக்கான், நான் போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது நீங்கள் சொல்லி சீட்டு வாங்குறதுக்கான ஒரு இதாக கூட இருக்கலாம்ன்ற ஏதோ ஒன்று. பட் அவங்க கூட வந்து அந்த 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 ஃப்ரண்ட் லைன் வந்து நிற்கிறாங்க பாரு, அந்த யுனைடெட் ஃப்ரண்ட் இதில் வந்து நிற்கிறாங்க. பட் இப்போ ஈஷு கேள்வி என்னென்னா யார் பிரைம் மினிஸ்டராக வருதுன்ட்டு. நான் நினைக்கிறேன் அது வந்து நம்ம இந்த பேசி ஆகணும் சதீஷ். ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் யார் வந்தால் நல்லா இருக்கும் நாடுன்னு அப்படி தான் யோசனை. பிரைம் மினிஸ்டர் முக்கியமான ஃபிகர், அது அந்த ஒரு நாட்டை வந்து வழி நடத்தி கொண்டு போகிறது. அஃப்கோர்ஸ் நம்ம வந்து 98லேருந்து வந்து இந்த ரிஃபார்ம் ஆசி வந்து பிரைம் மினிஸ்டர் இவர் அப்போ கூட இந்த மணி அடிக்காத இந்த மாதிரிலாம் விஷயம் தெரிஞ்சு கூட இவர் உள்ளே போயிட்டு வந்தது, ஜெயிலில் இருந்துட்டு வந்தோன்னா கூட ஒரு மாறிட்டார் தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஒரு மாறிட்டார், ஏன்னா அப்படி தான் பேசினார். பட் காலங்கள் மாறி வந்து அவருக்காக வந்து கிடச்ச எல்லாமே மக்களே ஓட்டு போட்டு அவரை தூக்கி ஒரு இடத்துல உட்கார வச்சு, இத்தனைக்கும் வந்து மெஜாரிட்டி இல்லை தான் கவர்மெண்ட்டில், ஃபுல்லாக நீ தெளிக்கல, பிஎனோட உனக்கு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு, அப்போ தான் நீ பிரைம் மினிஸ்டர் ஆகினார். பட் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகணுன்னு தான் அவரோட சுயம் நம்ம தெரிஞ்சுப்பாரு. இந்த பர்சன் இப்படி இருக்கு ரைட்டா இல்லையா சதீஷ்? இந்த பர்சன் வந்து இப்படி இல்லையாடா, 180 டிகிரி
டோட்டலாக டிஃப்ரெண்ட் தலைக்கீழ திருப்பி போட்ட மாதிரி ஆயிட்டாரு. ஆமாம், இவர் வந்து இவ்வளோ ப்ராமிஸ் பண்ணாரு, இவ்வளோ செய்யறனாரு, திடீர்னு வந்து எல்லாமே திரும்பி போயிருச்சு அப்படின்னு வந்து ஒரு ஒரு கேள்விக்கு வந்துருச்சு சதீஷ். நான் வந்து சொல்லல சதீஷ், இது புது விஷயமா நான் சொல்லல, மக்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப யாரும் நம்ப மாட்டாங்க பிரைம் மினிஸ்டரை. பட் நான் என்ன கேட்கிறேன் சதீஷ், ஏசுறாங்க டேவிட், நீங்க தானே கேம்பெயின் பண்ணீங்க. ஆமா, நீங்களும் கேம்பெயின், நம்மளும் ஏசு விடுறாங்க, நீங்க அங்கே தானே இருந்தீங்களான்ட்டு. பட் நான் என்ன கேட்கிறேன்னா சதீஷ், ஏய் இப்படி திருப்பி போட்டவர் நாளைக்கு வந்து சதீஷ், நாளைக்கு வந்து என்ன நடக்குதுன்னா, அவர் மேலே நம்பிக்கை இல்லாத போனவசி, அவர் மேலே நம்பிக்கை இல்லை, பட் அவரை தான் நம்ம கொடுத்தோம், அவரே இருந்துட்டு போகணும். சில பேர் பரவாயில்ல, அவர் நம்ம செக்ஸ் கட்டலாம், நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சில பேர் இருக்காங்க. இல்லைன்னா அவங்க கட்சியில் உள்ளவங்க அறவே அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. பட் வந்து யார் அடுத்த பிரைம் மினிஸ்டராக வருவான்னு தான் இப்போ கேள்வி சதீஷ். நான் என்ன சொல்கிறேன்னா, யார் வேணா வரட்டும், வந்து உட்காந்தா தான் சதீஷ் தெரியுது. ஆமாம், இப்போ இன்னைக்கு வந்து மொய்தீன் வந்து ஒரு ஒரு காலகட்டத்தில் குறுகிய காலம், ஏன்னா கோவிட் காலம், அவர் வெளியே வர முடியாத போயிடுச்சு. பட் இருந்தாலும் வந்து கோவிட் காலத்தில் வந்து மேனேஜ் பண்ணிட்டாரு, அது அவ்வளோ பெரிய கிரிட்டிக்கல் டைம் மேனேஜ் பண்ணி வந்துட்டார். அப்புறம் யாரும் நினச்சி பார்க்கல, இஸ்மாயில் வந்து ஒரு இஸ்மாயில் சப்ரி வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் வருவான்னு, அவர் வந்துட்டு அவரும் ஒரு முயற்சி பண்ணிட்டு போயிட்டாரு. அப்புறம் தான் இவர் வந்தார், இவர் வந்து தான் நம்மளுக்கு வந்து தலைவலியே. பட் அடுத்த வர்ற பிரைம் மினிஸ்டர் அது யாராவன்னா இருக்கட்டும் சதீஷ், நான் என்ன சொல்றேன்னா, இந்த சமுதாயத்துக்கு வந்து சதீஷ் நம்மளுக்கு வேண்டியது யார் அந்த மிலே கேண்டிடேட் பிரைம் மினிஸ்டர் இல்லை, முக்கியத்தோட இந்தியன்ஸ் லீடர் யாரு, யாரு வந்து கேபினெட்ல உட்கார போறான், எந்த இந்தியன்ஸ் லீடர் ஃபைட் பண்றாங்க, எந்த இந்தியன்ஸ் லீடர் நம்ம சமுதாயத்துக்கு குரல் கொடுக்குறாங்க, எந்த இந்தியன் லீடர்ஸ் மேசையை குத்தி நம்மளுக்கு தேவைன்னு சொல்றாங்க. நம்மளுக்கு வந்து அந்த இந்தியன்ஸ் லீடர் தான் வேணும். ஏன்னா அவரை பிரைம் மினிஸ்டரை கேட்டு வாங்குறதுக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற இந்தியன்ஸ் எம்பியோ சரி, மினிஸ்டர் இல்லை டெபுட்டி மினிஸ்டரோ சரி, யாருமே பிரைம் மினிஸ்டர்கிட்ட கேட்டு வாங்கல, அதை தான் சொல்ல முடியும். ஆனா இந்த மெட்ரோக்லேஷனே உன்னால செட்டில் பண்ண முடியல, மித்ரா காசு கிடைக்கலன்னு மித்ராவுக்கு வந்து 40 மில்லியன் ஒன்று வெளியாக்கல, சைன் வைக்கல ஒன்று பிரைம் மினிஸ்டர், அதை கூட கேட்க முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆளோட ஒரு நம்மளுக்கு இப்போ என்னன்னா வீக்னு பார்த்தோன்னா, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வீக்கா இல்லை நம்மளுக்கு இந்தியன்ஸ் லீடர் வீக்கா சதீஷ்? நான் என்ன நினைக்கிறேன் டிவேட், பிரைம் மினிஸ்டர் வீக்கா அப்படின்னு நம்ம கேட்டோமா, பிரைம் மினிஸ்டர் ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. பட் பிரைம் மினிஸ்டர்கிட்ட போய்ட்டு அடிச்சு கேட்டு வாங்குறதுக்கான அந்த லீடர்ஷிப் வந்து நம்மகிட்ட இருக்கணும் டிவி. நான் வந்து ஒரு சின்ன இது சொல்கிறேன் டிவி. இப்போ வந்து இதுக்கு முன்னால் இருந்த கவர்மெண்ட் எல்லாம் இப்பயும் வந்து அந்த கவர்மெண்ட் தான் இந்த ஃபாரின் ஒர்க்கர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் இருக்குல்ல, இந்த ஃபாரின் ஒர்க்கர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் வந்து எப்பயுமே வந்து கேடிஎன் மினிஸ்டர் கீழே தான் இருந்திருக்கு. ஸோ அது வந்து அந்த ஒரு குறுகிய காலம் முஹிதீன் வந்தப்போ வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹோம் மினிஸ்ட்ரிக்கிட்டே எடுத்து மறுபடியும் வந்து யாருக்கு நம்ம ஹியூமன் ரிசோர்ஸஸ் மினிஸ்ட்ரியில் கொடுத்தாங்க. அதனால இந்திய சமுதாயத்துக்கு மாற்றம் வந்துருச்சா இல்லையான்னு தெரில, ஆனால் அந்த மினிஸ்ட்ரிக்கு பெரிய மாற்றம் வந்துச்சு. வேலை எடுத்தவங்க நிறைய யார் வந்து வேலை எடுக்கணும்னு நினச்சாங்களோ எல்லாருக்கும் வந்து அப்ரூவல்லாம் கிடச்சிச்சு. அந்த இடத்துல ஒரு மினிஸ்டர் வந்து அதை கேட்டு அவர் மினிஸ்ட்ரிக்கு வாங்க முடியுதுன்னா, சமுதாயத்துக்கு வாங்கியிருக்காரா இல்லையான்றது வந்து செகண்டரி. பட் என்னன்னா அந்த இடத்துல வந்து அவரால் கேட்டு என் மினிஸ்ட்ரிக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டு அவங்க கொடுத்து எடுத்து நடத்த முடிஞ்சிருக்கேன். இது மறுபடியும் இப்போ அன்வார் வந்த பிறகு தானே வந்து அது கேடிஎனுக்கு மாத்துறாங்க. அது எஸ்பெஷலாக இந்தியன்ஸ் தான் ஃபோக்கஸ், இந்தியன்ஸுக்கு கொடுக்குற வேலை ஆள் எடுக்கிறது எல்லாத்துக்கும் ஆப்பு வைக்கிறது. ஆனால் அவர் இருக்கிறப்ப வந்து ஐ திங்க் whatever saying said and done, இந்த முடிவெட்டுற தொழிலேருந்து எல்லாத்துக்கும் வந்து ஆளுங்க எடுத்து கொடுத்தாங்க. எல்லா இந்தியன்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து வேலை வந்து சரவணன் காலத்தில் வந்து கிடச்சிச்சு. அந்த இடத்துல whatever it is, சரவணன் அந்த இடத்துல அந்த அவரோட மினிஸ்ட்ரியில் அவரால் கேட்டு வாங்க முடிச்சு. சமுதாயத்துக்கு வாங்க முடிஞ்சிச்சா இல்லையான்றது வந்து செகண்ட்லாம். ஏன்னா சமுதாயத்துக்கு வாங்க முடியாததுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சரவணன் ரொம்ப எடுத்தாருன்னா அங்கே அவருக்கு ஆப்படிச்சு வேலையாக்கிடுவாங்க. நீ என்ன ஒரு மாதிரியே இந்தியன் லீடராக வளர்ந்துக்கிட்டு இருக்க இல்லையா, ஒரு நாள் வந்து நீ இந்த கட்சி தலைவர் ஆகிட்டனா அப்புறம் அப்படிலாம் போகுது இது. ஸோ அடக்கி அப்படின்ற ஒரு இது அவருக்கு இருக்குது. நமக்கு புரியும் அந்த டிலேமா. நான் அடுத்த சரவணன் வந்து செய்ய மாட்டார் செய்யலைன்னா சொல்லலை, அவருக்கு ஒரு டிலேமா இருக்குது கட்சிக்குள்ளே. லெட்ஸ் பி ஃப்ராங்க்லா, அவர் நம்ம ஃப்ரெண்ட் தான், இருந்தாலும் வந்து தட் இஸ் த டிலேமா. அவருக்கு வந்து அவர் வந்து ஒரு டெப்யூட்டி பிரசிடென்ட், நீ இப்படி தான் இருக்கணும், இந்திய சமுதாயத்துக்கு வந்து பெரிய தலைவர் நீ நின்ற அளவுக்கு வந்துடக்கூடாதுன்ற ஒரு இது இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, பிரைம் மினிஸ்டருங்கள்ட்ட ஸ்ட்ராங்காக இருக்கணும் டிவேட். இப்போ நீங்கள் வந்து மாதேர் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பிரைம் மினிஸ்டர் பார்க்க முடியாது. டோன்ட் கே அந்த மாதிரி அடிக்கிற ஆள், அந்த மாதிரி அடிக்கிற ஆள்கிட்ட வந்து டத்தோஸ்ரீ சாமியில் இருக்கிறப்போ ஒர்க் மினிஸ்ட்ரி கேட்டு வாங்க முடியுது. இன்னொரு மினிஸ்டர் வந்து வேணான்னு தான் அவர் நினச்சாரு. பிகாஸ் அவர் தான் நானே ராஜா நானே மந்திரி தான் இருக்க முடியும்ட்டு அந்த மாதிரி இருந்தார். நஜீப் மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் வரப்போ 2 மினிஸ்ட்ரி கேட்டு வாங்கினாங்க, எம்ஐசி முடிஞ்சிச்சு. ஆனால் அவங்களுக்கு இது எல்லாமே வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, சுயநலம் கட்சி, அவங்களோட கட்சிக்கும் சுயநலத்துக்காக பார்த்துக்கிட்டது தான் பிரச்சனை. சமுதாயத்துக்கு கேட்க வேண்டியதை அடிச்சு வாங்குற மினிஸ்டர் இருந்தால்
நான் போதும்னு நினைக்கிறேன் டிபி. நான் என்னோட கருத்து, பிரைம் மினிஸ்டர் நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போ, நான் வாரம் போயிட்டு குடைச்ச கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னா பிரைம் மினிஸ்டருக்கு 2 சாய்ஸ் தான். ஒன்று நான் கேட்குறத கொடுத்து தொலைஞ்சிருவோம், அது ரெண்டாவது இவனை மினிஸ்ட்ரியிலேருந்து தூக்குவோம். மினிஸ்டர் உனக்கு இல்லை, நீ வந்து எனக்கு ரொம்ப அந்த மாதிரி நீ குடைச்சல் கொடுத்தனா கீழே என்ன ஆகும், இந்திய சமுதாயம் அவன் எங்கள் சமுதாயத்துக்கு கேள்வி கேட்டதுக்காக நீ தூக்குறியா அப்படின்ட்டு உடனே எல்லாம் சொல்ல போகிறாங்க. சிவகுமார் அப்படி கேட்டாரு, அதனால தான் தூக்கிட்டாங்க. சிவகுமார் என்னத்தினால தூக்குனாங்கன்றது உலகத்துக்கே தெரியும். ஆஃபீஸில் ஸ்டாஃபை தான் கேட்கணும். மகாலட்சுமி வந்து அவருக்கு கண்ணை திறக்கணும். ஸோ அது அப்படி தான். ஸோ ஸ்ட்ராங் லீடர்ஷிப், இந்தியன் லீடர்ஷிப் இருந்தால் பிரைம் மினிஸ்டர் யாராக வேணாலும் வந்துட்டு போகலாம். இப்போ அன்வார் வந்துட்டோடனே வந்து இந்தியர்களோட தலைவிதி மாறிடுச்சு தான், இருந்ததுலேருந்து மோசமாயிருச்சு. ஸோ அன்வார் அன்வார்னா சியாப்பா நாயே, இது வந்து ஒரு நெரட்டிவ் டேவிட், அந்த கட்சிக்காரங்க பண்ணுற நெரட்டிவ். அன்வாரை விட்டா வேற இதே இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு பாருங்க, ரஃபீசி அவர் தான் அடிச்சாரு, ஆனால் வந்து அன்வார் இருந்தால் தான் பொலிட்டிக்கல் ஸ்டேபிளாக இருக்கான். கமான்லா, அன்வார் இஸ் த காஸ் ஃபார் ஆல் த பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இன் மலேசியா. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, அன்வார் தூரோன்றது முக்கியம். ஏன்னா வந்து அந்த ஒரு எதிர்ப்பை நம்ம காமிக்கிறோம். முந்தி நஜீப் தூரோன் சேப்பா நாயின்ற கேள்வி வந்துச்சு தானே, மாதிர் வந்தார், முய்டீன் வந்தார், இஸ்மாயில் சொல்லி கடைசியாக அன்வாரம் வந்துட்டாரா. ஸோ இந்த அன்வார் தூரோன் பண்ணுறதுனால வந்து இந்தியர்களுக்கு வந்து திடீர்னு வந்து உலகமே இருண்டு போடுறதுலாம் கிடையாது. நாளைக்குள்ளே விடியல் அதே மாதிரி தான் விடியும். நம்ம பிள்ளைங்களை வந்து அந்த மெட்ரிகுலேஷனை அடித்து கேட்டு வாங்க முடியுமா, கவர்மெண்ட் சர்வீஸில் வேலை எங்களுக்கு இவ்வளோ வேணும், இப்போ நம்ம பேசின P3 ஆஃபீஸர் நமக்கு இவ்வளோ வேணும், இப்படி கேட்டு வாங்க முடியுமான்ற அந்த இந்தியன் லீடர்ஷிப் ஸ்டைலில் தான் டிவிட்டி இருக்குது. இதுதான் நான் நினைக்கிறேன். அன்வார் தூரோன் பண்ணுறதுனால வந்து நம்ம சமுதாயத்துக்கு எந்த ஒரு லாஸ் தான் இருக்க போகிறது இல்லை. சரி சதீஷ், இந்த அந்த டாபிக் முடிக்காட்டு நான் சொல்லிடுறேன். 26ஆம் தேதி 7வது மாதம் 2025 இந்த மாதம் டைம் ராஃப்லியா மத்தியானம் நீங்கள் காலைல கிளம்பி போனீங்கன்னாவே போதும். கோலம் போல ஒரு காலகட்டத்தில் இந்த பரிசேவும் சரி, அரசாங்க மாற்றங்களும், அரசாங்கம் வந்து ரொம்ப க்ளீனான அரசாங்கம், மக்களுக்கு வந்து தொலைய கொடுக்கக்கூடாது, மக்களை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சி ஒரு காலகட்டத்தில் நிறையா பேர் இந்தியர்ஸ் வந்து கலந்துருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு வர 26ஆம் தேதி 7வது மாதம் இறங்குங்க. நம்மளோட கலரும் அங்கே காமிக்கணும். நம்மளும் அந்த கலரும் வந்து அவதிப்பட்டு இருக்காங்கன்னு வாயால் சொன்னால் பத்தாது, ஒரு பெரிய கூட்டத்தை இறக்குனா அப்போ தான் கண்ணை திறப்பாங்க. இப்போ இருக்கானுங்க பிறகு 11 எம்பியும் வாயை திறப்பானுங்க. அட்லீஸ்ட் வாயை திறக்கணும், அவங்களுக்கு முடிச்சு, அவங்களுக்கு சொல்ல தேவையில்ல, அவங்களுக்கு முடிச்சு. ஸோ அட்லீஸ்ட் வாயை திறக்கணும். சதீஷ், அடுத்த டாபிக் போவோம். சதீஷ், ஓகே, நான் அடுத்த டாபிக் போகாட்டியும் இது முதல் சொன்ன வார்த்தை ஒன்று எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு சதீஷ். என்னன்னு பார்த்தோன்னா, மாய்கா நம்ம தத்து சரவணன் அவர் வந்து ஒரு எம்பி சதீஷ். திடீர்னு வந்து இப்போ இடையில வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பார்த்தேன். யாருன்னு பார்த்தோன்னா கட்சி தலைவர், மாய்கா கட்சி தலைவர். உங்களோட கட்சி தான், அது உங்களோட பிரச்சனை. பட் கட்சின்னு வந்துட்டா வந்து நீங்கள் தான் ரேப்பாக இருக்கீங்க எங்கன்னா பார்லிமெண்ட்லேயும் சரி, அந்த உங்களோட பார்லிமெண்ட்லையும் சரி. இன்றைக்கி நாங்கள் தான் இந்தியர்களோட கட்சின்னு சொல்கிறீங்க, இந்தியர்களோட பிரதிநிதின்னு நீங்களும் சொல்லிக்கிறீங்க. பட் உங்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து சரியில்லைன்னு நினைக்கிறேன். விக்னேஸ்வரோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தா, எங்களுக்கு மினிஸ்ட்ரி வேணாம், எங்களுக்கு பாரு இப்போ யாரும் எங்களை அடிக்க மாட்டாங்க, நாங்கள் அப்படியே பீஸாக இருந்துக்கிறோன்ட்டு. ஏன் நினைக்கிறேன்னா, அது வந்து சரியில்லாத ஸ்டேட்மெண்ட் நினைக்கிறேன்னா, உங்களுக்கு எம்பி இல்லை, பார்லிமெண்ட்டில் எம்பி இல்லைன்னா சொல்லலாம். ஒரு எம்பி இருக்காங்க, ஒரு மினிஸ்டர் வந்தால் இந்த சமுதாயத்துக்கு ஒரு பெரிய தலையெழுத்தை மாற்றலாம். இல்லை மினிஸ்டர் இருந்தால் நீங்கள் எல்லாம் கட்சி பாலிட்டிக்கலாக இருக்கிறவங்க ஒன்று அரசாங்கத்தில் இருப்பாங்க, எதிர்கட்சியில் இருப்பாங்க. அரசாங்கத்தில் இருந்தால் அடுத்த இது பார்த்தா மினிஸ்டராக இருக்கிறத ஆசைப்படுவாங்க. பட் அதிசயமாக இருக்குது, எம்ஐசி வந்து எங்களுக்கு மினிஸ்டர் வேணாம் சொல்கிறது. அதுக்கு வந்து அது பின்னால் பார்க்குற ஒரு உள்குத்து இருக்கிற மாதிரியே இருக்குது. என்னன்னா, இப்போ இருக்கிற ஸ்ரீ விக்னேஸ்வரன் வந்து 2 டேர்ம் செனத்தர், அவர் செனத்தராக ஆக முடியாது. அடுத்தது அவர் வந்து ஒரு மினிஸ்டர் ஆகணும்னா எங்கேயாச்சும் ஒரு பார்லிமெண்ட் நின்று தெளிச்சு வந்தால் தான் மினிஸ்டர் ஆக முடியும். ஸோ அதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம எப்படி இருந்தாலும் மினிஸ்டர் ஆகக்கூடாதுன்னு. ஆனால் தத்தோஸ் உங்களோட துணைத் தலைவருக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. பார்க்க போனால் எம்ஐசி வந்து அந்த ப்ரெஷரை கொடுக்கணும். எங்களுக்கு வந்து ஒரு மினிஸ்டர்ஷிப் வேணும், இங்கே மினிஸ்டரே இல்லாமல் இருக்குது, பிகேஆரில் டிஏபியில் தகுதி இல்லாதவனுங்க இருக்கானுங்க, தகுதி உள்ள ஒரு ஆளுனா தத்தோசாரன் இருக்காரு. அவர் தகுதி இல்லைன்னா ரெண்டாவது ஒரு கதையாக இருந்தாலும் அவர் மினிஸ்டராக இருந்திருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவருக்கு. டெபுட்டி விளையா மினிஸ்டரு, டெபுட்டி யூத் மினிஸ்டரு, தென் கடைசியாக வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ் மினிஸ்டராக இருந்திருக்காரு, குறுகிய காலம் இருந்தாலும் இருந்திருக்காரு. ஸோ பார்க்க போனால் அவரை வந்து நீங்கள் ஏற்றி விடணும். எனக்கு தெரியல, ஒரு வித்தியாசமாக இருக்குது எம்ஐசியோட போகிறத பார்த்தா. இவர் தலைவர் சொல்கிறாரு வேணாம் எங்களுக்கு மினிஸ்டர்ன்ட்டு. அது என்ன சதீஷ் நினைக்கிற சதீஷ்? அது கொஞ்சோன்னு சதீஷ் உன்னோட அபிப்பிராயத்தை சொல்லி. நான் என்ன நினைக்கிறேன்னா டிவேட், இதுதான் வந்து எம்ஐசியோட பிரச்சனை. நான் சொன்னது போல தான், எப்படி வந்து தானே தலைவர்னு சொல்லிட்டு பல வருஷமாக டத்தோஸ்ரீ சாமிலோ ஒன் ஆஃப் த நமக்கு வந்து தான் ஸ்ரீ ஆதி நாகப்பன் இருந்தப்போ வந்து 2 மினிஸ்டர் வந்து துனு ஹுசைன் காலத்தில் இருந்துச்சு. துனு ஹுசைன் இறக்குறாரு, புது பிரைம் மினிஸ்டர் வராரு, யாருன்னா மாதிர் வராரு.
வந்த உடனே வந்து எப்படி வந்து அங்கே தலைவர் துணைத் தலைவர் 2 பேருக்கும் இருந்தாங்க. தான் ஸ்ரீ ஆதி நாகப்பன் வந்து இருந்த காலத்தில் வந்து அவர் துணைத் தலைவர் தான் நினைக்கிறேன். மாணிக்கவாசகம் அவர் வந்து 2வது MIC மினிஸ்டர். வந்து துன் சம்பந்தன் இந்த சரித்திரம் தெரியணும், ரொம்ப பேருக்கு வந்து இந்த சரித்திரம்லாம் தெரியாது. துன் சம்பந்தன்னா யாரோ ஒரு ஆளுன்னு நினைப்பாங்க. அவர் தான் வந்து மலேசியா கேபினெட்டில் ஃபர்ஸ்ட் மினிஸ்டராக இருந்தவர். அவர் வந்து ஒரு காலத்தில் இடைக்கால பிரதமராக கூட இருந்திருக்காரு மலேசியாவில், கேட்டேக்கர். அது ரொம்ப பேருக்கு தெரியாது. ஸோ அவர் வந்து துன் சம்பந்தனுக்கு அப்புறம் வந்து மாணிக்கவாசகம் வராரு. நம்ம துன்ராசா காலத்தில் வந்து மாணிக்கவாசகம் வராரு. அவருக்கு பிறகு வந்து துணுசேன் வராரு. துணுசேன் வந்து ஒரு மினிஸ்டர் பார்த்தாது 2 மினிஸ்டர்னு சொல்லிட்டு தான் ஸ்ரீ ஆதி நாகப்பன் அவர்களை வந்து செனட்டர் ஆக்கி மினிஸ்டர் ஆக்குறாரு. 2 மினிஸ்டர் இருந்துச்சு. இது முடிஞ்ச பிறகு வந்து சாமிவேலு வராரு. அவர் வந்த பிறகு வந்து அவருடைய டெப்யூட்டியாக யார் இருக்குது, அவங்க சாமிவேலு வந்து துணைத் தலைவருக்கு போட்டிடுறாரு. மாணிக்கவாசகம் இருக்கிறப்போ வந்து துணைத் தலைவருக்கு போட்டி போடுறாரு. என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பயங்கரமான போட்டி, எல்லாத்துக்கும் தெரியும். அவரோட சாய்ஸ் வந்து யாருன்னா துணைத் தலைவர் போட்டிக்கு வந்து தான் ஸ்ரீ மாணிக்கவாசகத்தோட சாய்ஸ் வந்து தான் ஸ்ரீ சுப்ரா இறந்துட்டார்ல அவர். ஸோ 2 பேருக்கும் போட்டி, துன் சாமிவேலுக்கும் தான் ஸ்ரீ சுப்ராவுக்கும் போட்டி. அதில் வந்து சாமிவேலு வந்து ஜெயிச்சிடுறாரு, துணைத் தலைவராக வராரு. ஸோ அவர் துணைத் தலைவராக வரும்பொழுது வந்து அந்த மினிஸ்டர் போஸ்ட்டை வந்து அவங்க வந்து மறுக்கிறாங்க. யாருக்கு, தான் ஸ்ரீ ஆதி நாகப்பன் இறந்த பிறகு பை ரைட் அன்றைக்கே வந்து துன் சாமிவேலு வந்து ஒரு முழு அமைச்சர் ஆக்கியிருந்தா அது அப்படியே வந்து அவரும் வந்து அவர் தலைவரான பிறகு துணைத் தலைவரை வந்து கொண்டு வந்திருப்பார். அவர் வந்து வந்த பிறகு தலைவரான பிறகு அவர் அமைச்சர் ஆகிறார், முழு அமைச்சர் ஆகிறாரு. முழு அமைச்சர் ஆன பிறகு தேர்தல் வருது, கட்சி தேர்தல் வந்து தான் ஸ்ரீ சுப்பிரமணியம் மறுபடியும் போட்டி போட்டு துணைத் தலைவர் ஆகிறாரு. அந்த நேரத்தில் வந்து சாமிவேல் வந்து அவர் மாணிக்கவாசகம் என்ன செஞ்சாரோ ஒரு துணைத் தலைவராக தான் பண்ணார். இல்லை ஒரு மினிஸ்டரில் 2 மினிஸ்டரில் ஒரு மினிஸ்டர் தான். மேபி அவர் சொல்லலாம், எனக்கு தெரில, அவர் சொல்லியிருக்காரு, நான் கேட்டேன் ஆனால் பிரதமர் கொடுக்கல அப்படின்ட்டு. ஆனால் அந்த இடத்துல மாய்க்கா ஃபைட் பண்ணி வாங்கியிருக்கணும், எங்களுக்கு 2 மினிஸ்டர் வேணும்ன்ட்டு. அதோடு வந்து நமக்கு தெரியும் சரித்திரத்தில் 2014 வரைக்கும் 2014 வரைக்கும் வந்து ஒரே மினிஸ்டர் தான் இந்திய சமுதாயத்துக்காக வந்து இருந்தாங்க. தென் ஆஃப்கோர்ஸ் 2015-16 வந்து நஜீப் போகிறாரு. நாட் 15, 13, 14 வந்து நஜீப் வரும்பொழுது 2 மினிஸ்டர் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து தான் ஸ்ரீ ஸ்ரீ பழனிவேல் அவர்களுக்கும் இப்போ இருக்கிற தான் ஸ்ரீ சுப்பிரமணியம் அவர் ஹெல்த் மினிஸ்டர் 2 பேரும் கொடுக்குறாங்க இடவே. ஸோ அது கொஞ்ச நாளில் தான், அது கொஞ்ச நாள்லேயே சண்டை வந்து கட்சி 2ஆக உடஞ்சி மறுபடியும் ஒரு மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. நஜீப் வெளியாகிறதுக்கு முன்னாடியே 2 மினிஸ்டர் ஒரு மினிஸ்டர் ஆக்கிக்கிட்டாங்க. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பதவி போராட்டம், எனக்கு கிடைக்காதது உனக்கு கிடைக்கக்கூடாது. அது யார் தவறுன்னு நம்ம சொல்ல விரும்பலை. அவர் ஸ்ரீ பழனிவேல் தவறா தான் ஸ்ரீ சுப்ரா தவறான்னு நமக்கு தெரியல. ஆனால் அந்த போஸ்ட்டை சொந்தமாக எடுத்துக்கிட்டு வந்து MIC தான். இப்போ வந்து ஒரே ஒரு மினிஸ்டர் இருந்தார் ஸ்ரீ சரவணன், ஏன்னா அவர் ஒரு MP தான். இவர் வந்து செனட்டோட பிரசிடெண்டாக இருந்தார். செனட்டர் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா மலேசியா சட்டப்படி வந்து ஒருத்தவங்க வந்து 2 டேர்ம் தான் அது செனட்டர் ஆக முடியும். 3 வருஷம் 6 வருஷத்துக்கு மேலே ஆக முடியாது. இப்போ ஜஃப்ரோல் பார்த்தீங்கன்னா ஜஃப்ரோலுக்கு முடியுது, இந்த வருஷத்தோட அவர் செனட்டர் ஆக முடியாது. அவர் மினிஸ்டர் ஆகணும்னா MPI தான் ஆக முடியும். ஸோ இப்போ இருக்கிறது ஒரே ஒரு இது. இப்போ அப்படியே வந்து MICக்கு ஒரு மினிஸ்டர் போஸ்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு சாய்ஸு ஸ்ரீ சரவணன் ஆட்டோமேட்டிக் MP. இல்லை அங்கே வந்து செனட்டர் இருக்காங்க, அந்த செனட்டரில் யாராவது ஒரு ஆளை வரணும். செனட்டர் யாராவது ஒரு ஆளை மினிஸ்டர் ஆக்குனா ஸ்ரீ சரவணன் துணைத் தலைவர் அவருக்கு வந்து கேனாட் அக்செப்ட்லாம், பிகாஸ் ஏன்னா அவங்க உதவி தலைவர் தான், நெல்சன்னா யாரோ ஒருத்தர் இருக்கார், அவர் தான். ஸோ இட்ஸ் ஓவர் ஸ்டெப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்வியஸ்லி சரவணன் ஒரே ஒரு சாய்ஸ் தான், அன்லெஸ் இன்னொரு யாரையாவது ஒரு ஆளை செனட்டரை அப்பாயின்ட் பண்ணி அவங்களுக்கு கொண்டு வரணும். அதுவும் கேனாட், பிகாஸ் கீழே உள்ளவங்களை ஒருத்தவங்களை எடுத்து பிரசிடென்ட்டுக்கு மேலே வந்து வர முடியாது பாருங்களேன். ஸோ இதுதான் வந்து அப்படியே வந்தாங்கன்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இஸ்மாயில் சபரிக்கு நடந்த கதை தான். இஸ்மாயில் சபரி வந்து நாட் ஈவன் டெபுட்டி சேர்மன், டெபுட்டி பிரசிடென்ட். அவர் பிரைம் மினிஸ்டர் ஆனோடனே ஜாயிட்டால் முடியல பாருங்கள், நோண்டி கடைசியாக அவர் இறக்கி விட்டு ஒன்றுமே இல்லாமல் போயிட்டார். இப்போ கேஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் என்ன ஒரு இதாக சொன்னாலும் என் பார்வைக்கு படுறது, அவர் அப்படி தான் பண்ணுறாருன்னு நான் சொல்ல, என் பார்வைக்கு படுறது வந்து நான் பிரசிடெண்டாக இருக்கிறப்ப என்னால் அமைச்சர் ஆக முடியாது, இன்னொரு அமைச்சர் எப்படி வரலாம்? அவர் சரவணன் அமைச்சர் ஆனார்னா கட்சி அவருடைய கண்ட்ரோல் கீழே வந்துடும். மினிஸ்டர் தலைவர்ன்றது வேற. என்ன தான் ஸ்ரீ சரவணன் வந்து விசுவாசமாக இருந்தாலும் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனுக்கு அந்த ஒரு சந்தேகம் வந்துடும். அது எல்லாருக்கும் அந்த விசுவாசன்றது வந்து எல்லாருக்கும் அப்படியே இருக்குமான்னு சொல்ல முடியாது. தேவி தக்லாஷ் படம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். என்ன தான் வந்து சிலம்பரசன் வந்து கமலஹாசனுக்கு விசுவாசமாக இருந்தாலும் கமலஹாசனுக்கு ஒரு நொடியில் சந்தேகம் வரும். அந்த மாதிரியான அது ஏன் வந்துக்கிட்டு அதுக்கு மினிஸ்டர் போஸே வேணாம், போ நாங்கள் எடுத்துக்கல, நாங்கள் எப்படி இருக்கோம், எங்களை ஏசிக்கோங்க, எங்களுக்கு 1.5 பில்லியன் சொத்து இருக்குது, இதுலேருந்து இன்கம் வருது, நாங்கள் அப்படி எங்களை பார்த்துக்குறோம் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுது. தேவி அவரு அவர் சொன்னது சொல்லலையே, அவர் சொல்லல, பட் அவரோட எண்ணம் வேற. அவர் எப்படி சொல்லுவார், தலைவர் சொன்ன பிறகு அவர் சொல்ல முடியாத. சரி சதீஷ், அவ்வளோதான். அதுதான் சதீஷ், டாபிக் உள்ள போவோம்.
இதுதான் டாபிக் உள்ளே போகிறோமா? ஆமாம், அது வந்து ஜஸ்ட் அது ஷார்ட்டாக சொன்னால் நீ வந்து நீட்டாக பேசிட்டேன். சொல்லுங்கள். பட் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா சதீஷ், இப்போ ரீசன்ல நடந்த ஒரு விஷயம் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. நான் நினைக்கிறேன் சதீஷ், மோஸ்ட் ஆஃப் த எம்பி, இந்த கரண்ட் கவர்மெண்ட்டில் இருக்கிற எம்பியும் சரி, அடூனும் சரி, செனத்தருங்களும் சரி, அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இந்த பிரலபாகான் பிரஸ்கத்வான் அதை படிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற சதீஷ்? அதான் டேவிட், அதை படிச்சிருந்தாங்கன்னா வந்து பிளமகான் புஸ்கத்வான்றது வந்து அரசியலமைப்பு சட்டம். நான் என்ன நினைக்கிறேன்னா, முதல்ல நம்ம இது பேசணும்ல, என்னது P3 ஆஃபீஸஸ், அதுக்கு வந்து என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, இப்படிலாம் பேசணும்ல. இந்த மாதிரி வந்து அரசியல்வாதியாக நீ எம்பி ஆகிறனா முதல் பிளமகான் புஸ்கத்வானை படிச்சுட்டு இதை ஒரு பரீட்சை எழுதி பாஸ் ஆனால் தான் நீ எம்பியாக நிற்கணும்னு சட்டம் கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன் டேவிட். ஏன்னா சதீஷ், இது இப்போ ரீசன்ல நடந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க எப்படி ட்வீட் பண்ணுறாங்கன்னா, நான் வந்து பிணையங்களில் உள்ள ட்ரேடர்ஸ் இருக்காங்களே, இந்த இந்தியன்ஸ், இந்த ஜவுளி கடைலாம் வச்சுருக்காங்களே, ஸோ இவங்களுக்குலாம் எதிரியுமே ஒரு பிளான் பண்ணுறாரு. பட் அது நடக்காது. பட் நம்ம அதை பற்றி சொல்ல கிடையாது. இந்த கார்னிவல் நடக்குது சதீஷ், தீபாவளி கார்னிவல் நடந்துகிட்டு இருக்கு, இல்லைனா எக்ஸ்போ நடக்கும், இல்லைனா அவங்க ஒண்டர்ஸ் என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஏதோ பேரில் என்னென்னமோ வந்துகிட்டு இருக்கு எக்ஸ்போ. அது வந்து ஆக்சுவலி வந்து அது ஒரு வாய்ப்பு சிறு வியாபாரிகளுக்கு. அவங்க கூட ஃபாலோ பண்ணுறாங்க, மலேசியா பூரா போய்ட்டு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களும் காசு கட்டுறாங்க. இவங்க என்னமோ ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க, இல்லை அவங்களும் அந்த பூத்துக்கு காசு கட்டுறாங்க, நம்மளும் கட்டி போய்ட்டு இன்சூரன்ஸ் அதெல்லாம் ப்ரோமோட் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னன்னு பார்த்தோன்னா சதீஷ், இப்போ ரீசன்ட்லி நடந்த விஷயம் என்ன பார்த்தோன்னா, இந்த பினாங்கு மாநிலத்தில் நடந்தது. லோக்கல் கவுன்சில் வந்து போய்ட்டு கம்பவுண்ட் பண்ணுறாங்க டெய்லி. என்ன அவங்க கம்பவுண்ட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த 3வது மாதம் 4வது மாதம் 5, 6 இந்த 3 மாதம் 4, 5, 6ல் இந்த மாதத்தில் ஒண்டி தான் வந்து வெளியில் பினாங் மாநிலத்தை விட்டு வெளியே கெடாவில் உள்ள இந்தியர்களோ சரி, பேராவோ மற்ற மாநிலத்தில் உள்ளவங்க வியாபாரம் பண்ண முடியும். ஆனால் 7வது மாதத்துக்கு அந்தாண்டிலேருந்து வர மாதம் 2வது மாதம் சுற்றி வருதுல 2 மாதம் வந்து யாருமே பினாங்கில் வெளியில் உள்ளவங்க வந்து கார்னிவலில் அப்படி ஒரு எக்ஸ்போ வச்சாங்கன்னா கலந்துக்க முடியாது, எஸ்பெஷலி இந்தியன்ஸு கலந்துக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு பாலிசியை உருவாக்கியிருக்காங்க சதீஷ். அந்த பாலிசியை எடுத்துக்கிட்டு நேராக அந்த கார்னிவலுக்கு வந்து எல்லாத்தோட ஐசி வாங்கி, நீ வந்து கிடாலேருந்து வந்திருக்கியா, அந்த காம்பவுண்ட் உனக்கு, நீ வந்து பேராலேருந்து வந்திருக்கியா, அந்த உனக்கு ஒரு காம்பவுண்ட். ஸோ அந்த மாதிரி வந்து காம்பவுண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, டெய்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த காம்பவுண்ட்லாம் வந்து அந்த ஆர்கனைசர் எடுத்துக்கிட்டாங்களா, அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்களா, ஏன்னா அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க எடுத்துக்கிட்டாங்க. பட் இதில் வந்து இந்த பாலிசியை செய்யும் போது எனக்கு தெரியல, இந்த மாநிலத்தில் வந்து அவ்வளோ அடூன்ஸ் இருக்காங்க, எல்லாத்தும் நீனும் அடூனாக இருந்திருக்க, ஒரு ப்ரொஃபோலியோ இருக்க வச்சுக்க, லோக்கல் கவர்மெண்ட் கிராஜான் தப்பாத்தான், அந்த கிராஜான் தப்பாத்தான் ஒரு எஸ்கோ இருப்பார். அந்த எஸ்கோக்குள்ளே வந்து ஒரு கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டியில் வந்து ஒய்பி, நீ ஒய்பியாக இருந்திருக்கலாம், இல்லை வேறு யாராச்சும் ஒய்பி இருக்காங்க, அந்த கமிட்டியில் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து அந்த பாலிசியை செஞ்சுட்டு தென் எஸ்கோ மீட்டிங்கில் அப்ரூவ் பண்ணிட்டு அந்த பாலிசியை வந்து லோக்கல் கவர்மெண்ட்டை கொடுத்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் இவங்க வந்து கம்பவுண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன கேள்வினா சதீஷ், அந்த பாலிசி செய்யும் போது அந்த பாலிசி செய்யும் போது ஒரு பியூ இருப்பான், உண்டாங்க இருப்பான் அந்த ப்ரொஃபைலோக்கு. அப்படி இல்லைன்னா எஸ்கோ மீட்டிங் வரும்போது எல்ஏ இருப்பான், லீகல் அட்வைசர், ஸ்டேட் லீகல் அட்வைசர் இருப்பாங்க. அவர் வந்து எல்லாம் கோ த்ரூ பண்ணிட்டு தான் இந்த பாலிசி வந்து எந்த என்னது ஆக்டுக்கும் எதிர்ப்பாக இல்லாமல் இருந்தால் தான் வந்து இதை நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலான்னு சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல என்ன விட்டுட்டாங்கன்னா சதீஷ், ஏன்னா என்ன விட்டுட்டாங்கன்னு பார்த்தோன்னா, நம்மளோட கான்ஸ்டியூஷன் படி பிரலம்பாகான் பிரஸ்கத்வான் படி பிக்காரா லாப்பான் இதெல்லாம் ஏன் சொல்கிறோன்னா, அட்லீஸ்ட் எங்களோட இருக்கக்கூடாது நாலேஜ் நீங்களும் பட்டு கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பாருங்கள். நம்மளோட ரைட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. நீ மலேசியானா பிறந்திருந்தனா அந்த நாட்டில், நீ மலேசியாவில் எந்த இடத்துல வேணால் நீ வியாபாரம் செய்யலாம், உனக்கு வந்து தடங்கல் வைக்கக்கூடாதுன்ட்டு லைசன்ஸ்லாம் எடுக்கணும். நீ அதுக்குன்னு போய்ட்டு ரோட்டு ஓரத்தில் போட முடியாது. பட் லைசன்ஸ் எடுத்தாகணும். பட் உங்களை வந்து நீ வந்து பேராலேருந்து வந்திருக்க, நீ மெத்த மாநிலத்திலேருந்து வந்திருக்க, அதெல்லாம் உனக்கு நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்து சட்டத்தில் சொல்கிறதோட அரசியல் சாசனத்தில் வந்து வெரி கிளியராக எழுதியிருக்கு. பட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதை மீறி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய தப்பு சதீஷ். என்ன சதீஷ் நினைக்கிற, நீ என்ன நினைக்கிற, இந்த ரூல் செய்யும் போது ஒரு இந்தியன்ஸ் கூட வந்து இதுக்கு வந்து இன்புட் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறியா? ஏன்னா அந்த எஸ்கோ வந்து ஒரு சீனர் இல்லை டேவிட், இது வந்து இந்தியன்ஸ் சொன்னனால தான் இது எஸ்கோ சம்மந்தம் இல்லாமல் ஏன் வந்து அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்களா? நம்ம தான் பார்த்தோம்ல,
இந்தியா சஹஜா அது என்ன வந்து இந்தியன் மட்டும் அப்படி பார்த்தீங்கன்னா பிணையங்களில் உள்ள இந்தியர்கள் யாரும் வந்து வெளியே போயிட்டு வியாபாரம் பண்ணக்கூடாது. வெளியே உள்ளவங்க நீங்கள் வந்து பேராலேருந்து ஜாமான் வாங்க வரீங்களா, வாங்காதீங்க நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, பேராவா போங்க இது பிணையங்கள் உள்ளவங்களுக்கு மட்டும் தான் விற்க முடியும்னு கடை சாத்திக்குவாங்களா? வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டூபிட் டசார் டேவிட் இது. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளி ஸ்டேட்டில் நீ வெளி நாட்டுக்காரன்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன். முந்தி வந்து உடனே சொல்லுவாங்க, ஓ நீங்கள் இருக்கிறப்ப தானே இந்த இது டசார் கொண்டு வந்தாங்கன்னு ஸ்டூபிட் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நோ, நம்ம இருக்கிறப்ப இந்த ரசார் கொண்டு வரல. நம்ம இருக்கிறப்ப ஒரு மாதத்துக்கு முன்னால் வந்து எந்த ஒரு ஃபேரும் நடக்கக்கூடாது. பங்காஞ்சோருக்கு தான் லைசன்ஸ் கொடுப்போம். அந்த பங்காஞ்சோர் வந்து கொடுக்க மாட்டோம் அந்த ஒரு மாதம். அதே மாதிரி வந்து மற்ற நேரங்களில் கொடுக்கப்படுற பங்காஞ்சோரான இதுக்கும் வந்து only Malaysians can do the sales there. So end of the day, David, இது வந்து நீங்களும் நானும் கன்சியூமர், எனக்கு எங்கே நல்ல டீல் கிடைக்குதோ நான் அங்கே தான் போவேன். நீ வந்து மற்ற அந்த டீல் வந்து எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நீ பண்ணுறதே கொண்டு தவறுன்னு நினைக்கிறேன். இது அகெயின்ஸ்ட் த கன்சியூமரிசம், ப்ரொடெக்ஷனிசம்லாம் நம்ம பேசுகிறோம்ல, எல்லாம் தான் பேசுகிறாங்க, ஓ டேரிஃப்ன்ட்டு அந்த மாதிரி தான் இது. நீ என்ன பண்ணுறேன்னா இவங்க ஒரு ஏன்னா வந்து அவங்களாம் கேட்குறாங்க, பெட்டி ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் கேட்குறாங்க அப்படின்ட்டு. உங்களோட அந்த 20 பேருடைய நலனுக்காக 2000 பேருடைய பயனை தடுக்கிறன்றது வந்து ஒரு அயோக்கியத்தனம். அது வந்து அயோக்கியத்தனம். நான் அதுக்காக வந்து இவங்களுக்கு நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், உங்களுடைய லைசன்ஸ் ஃபீயை குறைங்க. லைசன்ஸ் ஃபீ வந்து நீ வந்து லோக்கல் கவர்மெண்ட் தானே, லைசன்ஸ் ஃபீயை குறை. ஓகே, உங்களுக்கு நாங்கள் வந்து இந்த நாங்கள் ஒரு ஃபேர் செய்கிறோம், கவர்மெண்ட் ஒரு ஃபேர் செய்கிறோம், இந்த இடத்துல வந்து செய்யுங்க. உங்களுக்கு ஸ்டேடியம் இருக்குது, க்ளோஸ் ஹால் இருக்குது, பீஸா இருக்குது, எல்லாம் உங்கள் ஸ்டேட் கீழே தானே, பீக்கா இருக்குது. அப்புறம் என்னது இன்னொன்று இப்போ அது பேரை மாற்றிட்டானுங்களா, எஸ்பி அஸ்புல்லாவா இல்லை பிஸ்மில்லா இருக்கு, இங்கே வந்து செய்யுங்க, இந்த இடத்துல வந்து செய்யுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் இடம் அப்படின்னு சொல்லுங்கள். அதை செய்கிறத விட்டுட்டு நீ வெளி மாநிலத்துலேருந்து வந்தாங்க, இது வந்து ஒரு முழுக்க வந்து அகெயின்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன். ஏன் இப்போ நீங்கள் நானும் உட்காந்து பேசுகிறோம், உட்காந்து பேசணுன்னே அந்த அதை பற்றி நம்ம பேசும்போதே நம்ம சொல்லுவே இது அகெயின்ஸ்ட் சட்டப்படி இந்த மாதிரி செய்ய முடியாதுல்ல. அந்த மாதிரி ஒரு சட்டமே இல்லை நம்ம சொன்னோமா இல்லையா? எப்படி வந்து இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இதை கூட தெரியாமல் இருப்பாங்க? அந்த மாதிரி ஒரு டசார் இல்லாம. ஆமா, அதான் தான் நான் சொன்னேன். அதான் தான் கான்ஸ்டிடியூஷன் கிளாஸ் இருந்தா முதல்ல அடூன் ஆகணும் அப்படின்னு கொண்டு வரணும். அந்த புக் படிச்சிருப்பாங்களான்னு இதை எடுத்து பார்த்துருப்பாங்களா, அதான் கேள்வி. சரி, நம்ம பார்த்தோடனே நம்ம சொல்றோம் இல்ல இதுல அப்ப நம்ம என்ன இல்ல இதுல சம்திங் ராங், இந்த கான்ஸ்டிடியூஷன்ல படி எனக்கு நினைப்பு இருக்கு இது ராங், நம்ம எடுத்து பார்க்குறோம், எஸ் அதுதான் வந்து இருக்கு பாருங்க. திரும்ப வந்து நம்ம வந்து அன்னாடிக்கும் கான்ஸ்டிடியூஷனை எப்பயோ படிச்சிருக்கோம், அது ஞாபகம் இருக்கு, இல்லை இதை செய்ய முடியாது அப்படின்ட்டு. ஸோ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கு என்ன தேவை, ஏன்னா நீங்கள் நாகாரணையை பாதிக்க போது சைனீஸ் அவன் எக்ஸ்கோ என்ன, இது சைனீஸ்க்கும் இதுக்கும் ஒன்றும் எதிர்ப்பு போகிறது இல்லை, தமிழன் தானே, நீங்கள் அடிச்சுட்டு போங்க. இது செஞ்சது ஒரு தமிழனாக தான் இருக்க முடியும். ஒரு தமிழ சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினரோட வேலை தான் இது. இந்த மாதிரி டசார் கொண்டு வாங்க கேட்டால் இவங்க சொல்கிறாங்க. அந்த பெட்டி ட்ரேட் அசோசியேஷனே வச்சுக்குவோம். அப்படின்னா எங்களை வந்து மொத்தம் வந்து அதிகாரத்துவ கணக்குப்படி வந்து 1.5லேருந்து 1.8 லட்சம் தமிழங்க இருக்காங்க, இந்தியன்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த 1.8 லட்சம் பேரும் வந்து உங்கள்கிட்ட சேர்ந்து சொன்னாங்களா, இல்லை எங்களுக்கு இது வேணான்னு சொல்லிட்டு. மிஞ்சி போனால் பெட்டி ட்ரேட் அசோசியேஷனில் ரொம்ப வேணாம் 500 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, 500 பெட்டி ட்ரேடர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோமா, 500 பேர் எங்கே மிஞ்சி இருக்கிற 1,75,000 தமிழர்கள் இந்தியர்கள் எங்கே இருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அருவுன்றது கொஞ்சம் நாச்சும் யூஸ் பண்ணணும். அதுக்காக வந்து நீங்கள் வந்து நான் வந்து எதிர்ப்பு சொல்லடவே நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ 5 ரூபா லைசன்ஸ் கொடுக்காத ஒரேடியா இந்தியன் கார்னிவலுக்கு வந்து நாங்கள் கொடுக்கவே மாட்டோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ட்ரேடர்ஸ் இருக்காங்களா, நான் அவங்கள்ட்ட என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ வந்து ஃபுட் ஃபேர் நடக்குது வீடு எல்லா இடத்துலையும், எல்லா சாப்பாட்டு கடைக்காரனும் சண்டையாக போடுறான், இந்த மாதிரி இது பண்ணுற இந்த மடனை ஜுவலான் ட்ராமான்னு விற்கிறானுங்களா, ஜுவலான் ட்ராமாவில் வந்து மார்க்கெட் ப்ரைஸோட குறவாக கொடுக்குறாங்க. எல்லா கடையும் இருந்துச்சிருக்கானும் வந்து சண்டையாக போடுறான், நீ எப்படி குறவா வைக்கிற, அங்கே அரிசி நீ குறவா வைக்கிற, எனக்கு வியாபாரம் பாதிக்குதுன்னு சொல்கிறான்னா. ஸோ அடாப்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது எங்கே வரும்னா, டிக்டாக்ல வைக்கிறவங்களாம் பிணைங்க வந்து பிணைங்க கவர்மெண்ட் வந்து டிக்டாக்கை பேன் பண்ணணும், டிக்டாக் ஷாப்பை பேன் பண்ணணும், ஷாப்பியை பேன் பண்ணணும், இப்படி வருவாங்களா? ஸ்டூபிட் டேவிட். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கேட்பாங்க, நீ வந்து அரசாங்கத்தில் இருக்க, பதவியில் இருக்க, நீ சொல்லணும், நீங்கள் இம்ப்ரூவ் ஆகுங்க. சரி, உங்களுக்கு என்ன டிக்டாக்ல எப்படி எல்லோ பேக் போடுறதுன்னு தெரில, டிக்டாக்ல எப்படி பிஸ்னஸ், வாங்க நான் உங்களுக்கு கிளாஸ் நடத்துகிறேன், நான் அவங்கள எம்பவர் பண்ணணும். அதுதான் எம்பவர்மெண்ட். இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் சொன்னதை நான் செஞ்சுட்டேன் 100 பேருக்காக பார்த்து இன்றைக்கி எவ்வளோ மலேசியா முழுக்க உள்ள இந்தியர்கள் வந்து நீ பாதிக்கிற டேவிட். அப்படி பார்த்தா அப்படி இவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோமா, வெளி மாநிலத்தில் உள்ளவங்க வந்து இங்கே வந்து போட்டி போடக்கூடாது. வெளி மாநிலத்தில் உள்ளவங்க இங்கே வந்து போட்டி போட்டு அடுனா எக்ஸ்கோ உட்காந்துக்கிறாங்க. ஆமாம், அதான் சொல்லுவாங்க, அது முடியும். ஆனால் வெளி மாநிலத்தில் வந்து இங்கே வியாபாரம் பண்ண, நீ வந்து அடுனா வந்தால் ஓகே, நான் வந்துட்டோன்னே நான் வந்து இப்படி, இது என்ன முட்டாள் தானே? அப்போ சட்டம் கொண்டு வா. பிணையங்களில் பிறந்திருக்கிறவன், பிணையங்களில் ஐசி இருக்கிறான். ஆஃப்கோர்ஸ் பிணையங்களில் ஐசி இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து அடுனா முடியும். அது நீ அட்ரஸ் தான் உடனே மாற்றிக்கலாமே.
அட்ரஸ் இந்த இடத்துல மாற்றிக்கிட்டு. ஆனால் இங்கே வந்து ஒரு இப்போ டெம்பரரியாக தங்கிட்டு குடும்பத்திலலாம் கேலில் வச்சுக்கிட்டு அப்படி இருக்கிறவங்களாம் வந்து இங்கே போட்டு இதாகலாம். ஆனால் வேலையில் உள்ளவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, காஸ்மெட்டிக் விற்கிறவங்க, பானிபூரி விற்கிறவங்க, அப்புறம் என்னது இந்த பிரியாணி விற்கிறவங்க, அவங்க வந்து இங்கே வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து இது என்ன டேவிட் சொல்கிறது, முட்டாள்தனம் தான் சொல்ல முடியும். நான் இது ரொம்ப லைட்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறையா வார்த்தை சொல்லலாம், நான் ரொம்ப லைட்டாக சொல்கிறேன். அதாவது டிக்டாக்ல பார்த்துக்க சொல்லு. இது என்ன பார்த்தீங்கன்னா சதீஷ், அதான் சொல்கிறேன். வந்து அவங்களுக்கு வந்து அந்த கான்ஸ்டியூஷன்னா என்னன்னு படிக்க தெரியணும் சதீஷ், படிச்சிருக்கணும், அப்போ தான் தெரியும். அதே தான் இவனுங்க படிக்காதவனுங்க, இது பினாங்கில் உள்ள மாநிலத்தில் உள்ளவங்களா எம்பி அடுன்னு சொல்கிறேன். அவன் வந்து பார்லிமெண்ட்ல வந்து அந்த கற்றுறான், அவன் கூட படிச்சிருக்க மாட்டான் புக்கு கான்ஸ்டியூஷனை. ஏய், அந்த லா செய்யும் போது நீ சொல்லியிருக்கலாமே, உன் கட்சியில் உள்ளவன் தான் நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கானுங்க, நீ கேட்டிருக்கலாமே, இல்லை அந்த எஸ்கோச்சும் கேட்டிருக்கலாமே, அவராச்சும் படிச்சிருப்பாரா? யாருமே படிக்கல. யாருக்கும் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, அரசு சாசன புக்கை வந்து படிச்சது இல்லை. இதுதான் உண்மை கதை. அதான் இதுதான் உண்மை கதை. தெரிஞ்சுதான் செஞ்சிருப்பாங்க. நான் வந்து சதீஷ், நம்ம வந்து சும்மா புத்தாத்துளி அடிக்கிற சதீஷ். நான் டத்தோ பண்டாருக்கு அனுப்பி விட்டேன். டத்தோ பண்டார்ட்ட கேட்டிருந்தேன், இந்த காம்பவுண்ட் கொடுத்துருக்கே இது சரியில்லை, இது வந்து சட்டப்படி தப்பு, நீ வந்து அட்வைஸ் பண்ணு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லு, நீ வந்து அரசியலோட சட்ட அமைப்பு படி நீ வந்து சரியா செய்யல, இது வந்து சரியில்லைன்ட்டு ரொம்ப வார்னிங் கொடுத்துட்டோம் முன்னே, ஒரு வாரத்துக்கு முன்னே. அப்புறம் நான் வந்து அந்த எஸ்கோக்கிட்டே அனுப்பி விட்டேன், இந்த பாரு இதுன்ட்டு. அவரு என்ன சொல்றாரு, இது வந்து உங்களோட இந்தியன்ஸ் அடோனுக்கு தானே சொன்னானுங்க, இதை செய்ய சொன்னாங்க, நான் என்ன பண்றது? நான் சொன்னேன், அப்பயாச்சும் நீ வந்து எல்ஏட்டு கேட்டியான்னு கேட்டேன், லீகல் அட்வைசர், ஸ்டேட் லீகல் அட்வைசர் இதை பத்தி விசாரிச்சானு. அப்பதான் அவனுக்கு வந்து எச்சம் முழுங்க ஆரம்பிச்சானுங்க. அப்படியே தெரிஞ்சிருச்சு இவனுங்க எங்க வரோன்ட்டு. பட் வந்து இதான் சதீஷ், ரெண்டாவது நம்ம இதை பத்தி பேசுறோமா என்ன சொல்றது, இல்லை இவங்களுக்கு வந்து இவங்க முன்ன டிஏபியில் இருந்தானுங்க, இப்போ இல்லை, முன்ன என்ன செஞ்சீங்க, முன்ன என்னாச்சு இந்த பிரச்சனை இருந்துச்சா? முன்னையும் இந்த 20 ட்ரேடர்ஸோ இல்லை 50 ட்ரேடர்ஸோ இந்த வர்த்தக சங்கமோ நம்ம தான் டீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இவ்வளோ நாள் அப்பா எத்தனை வருஷமா 2008 டீல் பண்ணிட்டு இருக்கோம் சதீஷ். இவங்க வந்து இப்போ 2 வருஷத்துல இதை டீல் பண்ண முடியல. வெக்கக்கேடு இல்லை சதீஷ், ஒரு அரசாங்கம் நடத்துறவங்களுக்கு வெக்கக்கேடு இல்லை. 2 வருஷம் இதுக்கு முன்னாடி நம்ம தான் டீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு. அந்த எதிர்ப்பு இருந்துச்சு, அந்த எதிர்ப்பை எப்படி ஓவர் கம் பண்ணு சொல்லி அழகா நடத்தி அழகா தானே போயிடுச்சு. ஆனா நம்ம இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான முட்டாப்பாய சட்டத்தை நம்ம போடலையே. நீங்க கூலிம்ல இருந்து அங்க வராதிங்க அப்புறம் சொல்லிடு. யாருமே மலேசியாவில் வந்து பினாங் மாநிலத்தில் உள்ளவங்க ஒண்டி தான் பினாங்கில் வேலை செய்ய முடியும், பினாங் மாநிலத்தில் தான் அரசாங்கத்தில் இருக்க முடியும், பினாங் மாநிலத்தில் தான் அரசாங்கத்துறையில் இருக்க முடியும்னு பார்டர்லாம் எடுத்து சாத்திடுங்க. அரசாங்கத்தில் 4000 பேர் பினாங் அரசாங்கத்தில் வெளிமாநிலத்திலேருந்து வேலை செஞ்சுட்டு வந்துட்டு போறாங்க. குறைஞ்சது 2600 பேர் வந்துட்டு போறாங்க. அதை நிப்பாட்டு மொதல் நீ முடியுமா? நிப்பாட்டினா வந்து தூக்கிட்டு, ஏன்னா பாதிக்கு பேர் நாயக்காரவங்களாச்சா, அது முடியுமா? அது முடியும். அவங்க வந்து வேலைலாம் செய்யலாம், இங்கேருந்து வந்து பினாங்காரவங்க கட்டுற டெக்ஸில் சம்பளம்லாம் வாங்கிட்டு போகலாம். பட் ஆனால் பினாங்லேருந்து வெளியிலேருந்து வந்து அதுவும் தமிழவங்க மட்டும் நீங்கள் வந்து இங்கே வியாபாரம் பண்ணக்கூடாது. நம்ம ஏன்னா வந்து இந்த அளவுக்கு இந்த மாதிரியான வந்தாரே வாழ வைக்கும் தமிழன் டேவிட். தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ உள்ளவங்களாம் வந்து வாழ்ந்துட்டு போவான் நல்லா. ஏன்னா நம்ம வந்து போட்டி போடுற தன்மை, நான் அது அவன் பொழப்புல நீ அவன் நல்லா இருந்தானா அவனால் பொழைக்க முடிஞ்சா நீ பொழைச்சிட்டு போ, அப்படி தான். இது என்ன ஒரு ரிக்ரெசிவானது இது வந்து. அதுதான் டேவிட், தலைவர்னா வந்து வந்து நல்லா யோசிக்க தெரியணும், அந்த குறைஞ்சபட்ச அரசியல் அறிவு இருக்கணும்னு இதுக்கு தான் சொல்கிறோம். அரசியல் அறிவு இல்லாதவங்களை தலைவராக போட்டால் இதுதான் நடக்கும். ஐ எம் வெரி ஃப்ரேங்க். இது வந்து யார் கோச்சிக்கிட்டாலும் சரி, அரசியல் அறிவு அடிப்படை அறிவு இல்லைன்னா இப்படி தான் நடக்கும். வெளியே நீ படம் காட்டலாம்னா இது செய்கிறோம் அது செய்கிறோம், நான் சமுதாயத்துக்கு சேவை பண்ண தான் வந்தேன், எனக்கு வந்து இது இருக்குது அது இருக்குன்ட்டு. ஆனால் அரசியல் அடிப்படை அறிவு இல்லைன்னா இப்போ இது நடந்துச்சு, அவன் நாளைக்கு என்ன பண்ணுவான், இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவான். கடை இருந்துச்சு இல்லை, உங்கள் ஐசி வந்து எங்கே உள்ளது, கொசம் துஜோவா, இப்போ நானே வந்து நீங்கள் கொசம் லாப்பானா நீங்கள் வந்து இந்த கடலாம் அங்கே திறக்க முடியாது, பங்களாதேஷ்காரங்க திறக்கலாம், நீங்கள் திறக்கக்கூடாது அப்படின்னு வருவாங்க. அண்டாண்ட என்ன வரும்னு கேட்டிங்கன்னா ஒன்று இவங்களே வந்து வெளியே ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஆமாம், நான் அப்படி தான் நினைக்கிறேன். இது நடக்கிறதுக்கு எல்லாம் வெரி வெரி கிளியராக இருக்குது சதீஷ். பார்க்க போனால் வந்து இப்போ நீ வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சட்டம் செய்கிற, இது வந்து நீ வெளிப்படுத்தியிருக்கணும், ஒரு அறுவலோன்னு ஒழுங்கு உட்காந்து அந்த சட்டத்தை செஞ்சுருக்கணும். சட்டம் செய்கிறது தான் இவங்க வேலை பாரு. நீ பார்த்தனா சதீஷ், அடுக்கா அப்போ நேஷனல் விட்டுறேன், நேஷனல் வந்து இம்பேக்ட் எல்லாத்துக்கும். நேஷனல் வந்து நெருக்கடி வந்து ஒரு இனத்துக்கு இல்லை, மலேசியாவில் உள்ள எல்லாத்துக்கும் நெருக்கடியை கொடுக்குறது பிரைம் மினிஸ்டர். அதில் வந்து இந்தியன்ஸ்னா வந்து அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவனிக்கிறாரு. எப்படின்னா பித்தி ஐ மீன் இந்த மெட்ரிகுலேஷனும் கொடுக்கறதில்ல, அப்புறம் வந்து அது என்ன சொல்லுவாங்க பப்ளிக் யூனிவர்சிட்டி கொடுக்கறதில்ல, அப்புறம் வந்து மித்ராவும் இழுத்து விடுறது, எல்லாத்தையும் இழுத்து விடுறது அவர் எக்ஸ்ட்ரா அது. பட் பினாங் மாநிலத்தில் நம்ம அடுக்கடுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த என்ன சொல்லுவாங்கன்னா அந்த குவாலிட்டியான அந்த அரசியல் நீ சொன்ன மாதிரி தான் முதல் துப்புனிய அந்த மாதிரி தான் அது இல்லை, அந்த குவாலிட்டி இல்லாதவங்க பார்க்குறோம். ஏன்னா இப்போ தான் ரீசன்லியாக வந்து 5% இந்தியன் முஸ்லீமுக்கு வீடு
என்ன வீடு Discount. டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன், ஹவுசிங் டிஸ்கவுண்ட். அது அடிச்சு முடியல, அதை கட்டி இன்னொன்று வந்து நிற்கிது சதீஷ் இங்கே வந்து. ஸோ இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா நான் நினைக்கிறேன் சம்திங் ராங். பினாங் மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சிந்திச்சு பாருங்க. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க முன்னமே இல்லை, கோயிலில் பிரச்சனை, தமிழ் பள்ளிக்கு சரியா சொல்ல சதீஷ். முக்கியமான ஒரு விஷயம் சதீஷ், தமிழ் பள்ளி பாலூர் பள்ளிக்கு வந்து இது மட்டும் உபகார சம்பளம் கொடுக்கல. ஐ மீன் அந்த வேலை செய்கிறாங்களே 2 டீச்சர் இருப்பாங்க, நம்ம அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து நான் நினைக்கிறேன் 600 வழி வந்து ஸ்டேட் கொடுக்கும், 600 வழி வந்து ஸ்கூல்ல அவங்க தேடி கொடுக்கும். அப்புறம் 400 வழி என்னமோ அசிஸ்டன்ட், பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு காசு கொடுக்கல, புக்கு கொடுக்கல, 7ஆம் இது மட்டும் 7ஆம் மாசம் ஆச்சு சம்பளம் கொடுக்கல. பாவம் சதீஷ். தமிழ் பள்ளி பினாங் தமிழ் பள்ளியில் இது நடக்காத ஒரு விஷயம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இது லேட்டஸ்ட் ஆனது. அநேகமா வந்து அடுத்ததுக்கு நம்ம அதுக்கு வரோம். அதை சொல்லி முடிச்சுக்கோன்னு நினைக்கிறேன். முடிச்சுக்கோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று இன்சூரன்ஸ் வேணால் சொல்லுங்கள். சதீஷ் ஜெனரல் செய்கிறாரு, நான் வந்து லைஃப் செய்கிறேன். அதுவும் இல்லாமல் முக்கியமாக பியாண்ட் எஜுகேஷன் அதை நீங்கள் வந்து வைரல் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து டைரெக்டாக இந்தியன்ஸுக்கு வந்து ரீச் பண்ணுறது. அதை நீங்கள் செய்வீங்க நம்ம எதிர்பார்க்குறோம். ப்ளீஸ். ஓகே டேவிட், நான் நினைக்கிறேன் அரட்டை மரம் 96வது எபிசோட், இன்னும் 4 எபிசோடு வந்தால் 100 எபிசோடு வந்துடும். 5000 பேர் இருக்கும். தொடர்ந்து இதை நீங்கள் இது பண்ணுங்க. கண்டிப்பாக நீ எதிர்பார்க்காத நம்மளுக்கு பூ அனுப்புவாங்கன்னு பண்ணுறீங்க. ஆனிவர்சரி கிஃப்ட் கொடுப்பாங்க. இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப நல்லவங்க. நம்ம கேமராவே ஒருத்தவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. நம்ம இல்லை சதீஷ், அந்த கேமரா ஒன்று 300 கேமரா நம்மளுக்கு தேவைப்படுது. சரி, அது நம்ம அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம என்னைக்கே சொல்லியிருந்தோம், நம்ம தூணை வந்து இன்டர்வியூ பண்ணுவோன்ட்டு நேரடியாக கேட்போம். நீங்கள் கேட்குறது நாங்கள் நேரடியாக கேட்போமான்ட்டு. தூண் என்னத்துக்கு தூண் இந்தியன்ஸை கண்டா அப்படி நீ உண்மையாக கேரளாது வந்து உண்மையாக சொல்லிட்டு நம்ம கேட்கலான்னு இருக்கோம். பட் என்னன்னா அந்த கேமரா வந்து பட்டு நான் அடைச்சிக்கிட்டு இருக்கோம். அதுதான். ஸோ அதால் வந்து எங்களுக்கு ஒரு கேமரா 1-2 ஸ்பான்சர் பண்ண முடிஞ்சுன்னா தாராளமாக தொடர்பு பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். எப்படி சொல்லுவாங்க, கையெடுத்து கும்பிடலாம். கையெடுத்து. சரி, இதுதான் டேவிட் எபிசோட் 96. உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் தொடர்ந்து சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். போக்கோ.